अविदित विषयान्तरच्चटारे उपनिषदा मुखमान मात्रभोगः अभिसगुणवता तथैकशेषी मधुरकविहृदये ममाविरस्तु வேறொன்றும் நாணறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்வன் குறுகுறு ஏரியங்கள் வாழ்வாம் என்னேத்தும் மதுரகவியாள் எம்மையாழ்வார் அவரே அரண். சுவாமி மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு தெரிவிக்கிறார். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன். தெய்வம் நம்மாழ்வாரை தவிர மற்ற ஒன்றும் நான் அறிய மாட்டேன், எனக்கு தெரியாதுன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மதுரகவி ஆழ்வார் அனுகிரகித்த 11 பாசனமாக இருக்கக்கூடிய கண்ணியன் சிறுத்தாண்டு நாம் பகவத் விஷய காலக்ஷேபத்திலே கார்த்தால் இருந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் காலக்ஷேபம் கார்த்தால் ஆயிடுத்து, இப்ப சாயங்காலம். இது 2வது காலக்ஷேபம். இதிலே காலையில் மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற கோட்பாட்டை தெரிவிக்க வந்தார் தன்னில் சிறுத்தாண்டிலே. அதற்குண்டான விசேஷணங்கள் என்ன, அதற்குண்டான பாவம் என்னன்னு கார்த்தால பார்த்தோம். ஆனா இன்னும் முடியலை, நிறைய சொல்லலாம், 1 2 அல்ல. ஏன்னா பகவத் விஷயம் சொல்லணும்னா கொஞ்சம் இந்த அளவுதான் இருக்கு சுவாமி அப்படின்ற ஒரு நிர்ணயம் பண்ணலாம். ஆனால் ஆச்சார விஷயம் மேற்கொண்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஆச்சாரம் இருக்கக்கூடிய வைபவம். அதிலே காலை காலக்ஷேபத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதாவது ஆழ்வார்கள் செய்விக்கக்கூடிய ஆச்சாரிய அபிமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு பாதுகம். செந்தழிலே வந்தகளை செய்திடனும் செங்கமலம் அந்தரம் வெங்கதிரோர் கல்லார் அவிராவார். ஒரு தாமரைப்பூ இருக்கணும், அந்த மரம் தாமரை புஷ்பம் ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. இது கார்த்தா நம்ம பார்த்தோம். ஒன் பூவியரும் கதிரவனையே நோக்கும் பெயரும் கருங்கடலே நோக்குமாறு உயிரும் தருமனையே நோக்கும். ஒன் பூவுயரும் கதிரவனையே நோக்கும் உன் தாமரையால் நோக்கும். யார் நோக்கம்? ஒருவனையே நோக்கும் உணர்வுன்னு தெரிவிக்கிறார். அப்படி என்றால் எல்லா நதிகளும் சமுதிரத்துக்கு தான் போகும், அதுதான் நோக்கி இருக்கும். அதே போல ஒரு உயிர் பிரிந்தாதனால் தர்மனை யமதர்மராதனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் இந்த உயிருக்குண்டான தன்மை என்னன்னு. அதே போல ஒன் பூ உயரம், ஒன் பூன தாமரை புஷ்பம். தாமரை புஷ்பமானது நன்னா மலரணும் என்றால் அதற்கு கதிரவனைத்தான் நோக்கி கொண்டிருக்கும். அந்த கதிரவன் வந்தால்தான் மேற்கொண்டு தாமரை புஷ்பமே மலர ஆரம்பிக்கிறது. சரி சுவாமி, இப்ப கதிரவன் என்ன கொடுக்கிற? வெப்பத்தை கொடுக்கிறார். அதே வெப்பத்தை நான் ஒரு பானையிலை, மண்பானை, அந்த பானையில் நிறைய நெருப்பு தணலை வைத்துக் கொண்டு அந்த தாமரை புஷ்பத்தின் பக்கத்தில் நான் கொண்டு போய் வைத்தால் இதனுடைய வெப்பம் தாக்குமோனோ தாக்குறபடியாலே எப்படி கதிரனுடைய வெப்பம் தாக்கினபடியாலே அந்த தாமரை புஷ்பம் அலர்ந்ததோ அதே போல இந்த நெருப்பின் வெப்பம் தாக்கப்பட்டபடியால் அந்த தாமரை புஷ்பம் அலருமானால் அலராது மட்டுமல்ல உலர்ந்தும் போய்விடும். அலராது மட்டுமல்ல உலர்ந்தும் போய்விடும். அதே போல இப்ப எதுக்கு நான் அந்த திட்டம் எதுக்காக இருக்குன்னா, அதே போல இப்ப ஒண்ணு தாமரை, அது ஒண்ணு. அதே தாமரை மேலிருந்து அந்த சூரியனாலே விகசிக்கப்படுகிறது இல்லையா? எப்படி விகசிக்கிறது? கார்த்தால உதயது சூரியன் உடனே நல்ல பிரகாசமும் விகசிக்கிறது, வளர்கிறது. ஆனால் அந்த தாமரையே அந்த குளத்தில் இருக்கும் போது அது விகசிக்கிறது, மலர்கிறது. அதே அந்த குளத்திலிருந்து எடுத்து ஒரு தரையில வச்சாச்சு. வச்ச உடனே அதே சூரியனானது அந்த தாமரையை நல்லா விகசிக்குமா இல்ல மலர்த்துமானா? மலர்த்தாதது மட்டுமல்ல உலர்த்தியும் விடும் தெரிவிக்கிறார். மலர்த்தாது மட்டுமல்ல உலர்த்தியும் விடும் தெரிவிக்கிறார். அப்ப தாமரை மலர்மன்னா 2 வேணும். என்ன 2 வேணும்? முதல்ல சூரியன் தேவை, அதற்கு மேற்கொண்டு அதற்கு தண்ணீருடைய சம்பந்தம் இருக்கணும். தண்ணீருடைய சம்பந்தம் இல்லைன்னா தாமரை என்னது? உலர்ந்து போயிடுது. அதே சூரியனுடைய சம்பந்தம் இல்லைன்னா தாமரம் மலராம போயிடுது.
அப்ப ரெண்டு தேவையா இருக்கிறது எதுக்கு? தாமரைக்கு. அதே போல ஜீவாத்மாவுடைய ஞானம் மலரணும். தாமரை மலரணும்னா சூரியன் வேணும். ஜீவாத்மாவின் ஞானம் மலரணுமோனோ, ஜீவாத்மா ஞானம் மலரணும்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கணும். ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா என்ன சுவாமி முன்னாரு? பெருமாள் தான் எதிர்பார்க்கிறார். அந்த ஆத்மா மோட்சம் ரெண்டு தேவை. என்ன ரெண்டு தேவை? அதாவது ஒன் தாமரையால் நோக்கும், ஒன் தாமரையால் ஒருவனையே நோக்கும் உணர்வு தெரிகிறார். அப்ப ஒன் தாமரையால் சியப்பதி, அந்த சியப்பத்திய அவனே தான் ஜீவாத்மா ஞான விகாசத்துக்கு எதிர்பார்க்கும். அப்ப பகவானத்தான் இந்த ஜீவாத்மா ஞான விகாசம் எதிர்பார்த்து. சரி சுவாமி, எங்க இருக்காரு? அப்படி எங்கேயோ இருக்காரு, சிவை கொடுத்திருக்காரு. எங்கேயோ இருக்கக்கூடிய பெருமாள் தான் எதிர்பார்க்கிறது. எது போல? இந்த தாமரையானது எங்கோ இருக்கக்கூடிய சூரியனை எதிர்பார்க்குமா போலே இந்த ஜீவாத்மா ஞான விகாசத்துக்காக எங்கோ இருக்கக்கூடிய பகவானை எதிர்பார்க்கிறான். சரி சுவாமி, அப்ப இவருக்கு பக்கத்துல இருக்க யாரோ ஒருத்தர் இருப்பாரணும். இவ இது போல இந்த நெருப்பு தணல சட்டியில பானை, அதாவது மண் சட்டியில நெருப்பத்தணலை கொண்டு வந்து போட்டு மேற்கொண்டது வளர விடுமானா? வளரலையே. மலராது மட்டுமல்ல, அலர்ந்தும் போயிடுத்தணும், உலர்ந்தும் போயிடுத்தணும். அதே போல இந்த பக்கத்துல யாரா இருந்து அதே போல இந்த ஞான விகாசத்தை மலர்த்த முடியாதுன்னா மலர்த்த முடியாது. பகவான் தான் மலர்த்தணும், மற்றவ யாரால மாற்ற முடியாது. ஆக சூரியன் வேணும், நல்லா பாருங்க, சூரியன் வேணும் என்று ஆயிரத்தி நல்லா தெரிஞ்சுது. சூரியனா தாமரை புஷ்பத்தினுடைய மலர்ச்சி வராது. அதே போல அதுக்கு தண்ணீர், எது? தண்ணீர் வேணும். தண்ணீர் இல்லைன்னா அதே சூரியனே அந்த தாமரை புஷ்பத்தை உலர்த்தி விடுகிறான். இந்த இடத்துல சூரியனும் வேணும், தண்ணீரும் வேணும். அப்ப அந்த தாமரை தான் எது? அந்த சூரியன் தான் எது? அந்த தண்ணீர் தான் எது? இந்த தாமரை தான் ஜீவாத்மா. என்ன பண்ணிக்கணும்? இந்த தாமரை தான் ஜீவாத்மா. அந்த தாமரை மலர சூரியனான பகவான் தேவை. ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. அந்த தாமரை மலர சூரியனான பகவான் தேவை. சரி சுவாமி, அந்த பகவான் இருந்தாலும் அந்த தாமரை குளத்துலதான் இருக்கணும், தண்ணீருடைய சம்பந்தம் இருக்கணும். தண்ணீருடைய சம்பந்தம் இல்லாமல் அது இருந்துட்டன்னா அதே சூரியனே அந்த தாமரையை உலர்த்திய விடுகிறான். அதே போல இந்த இடத்துல தண்ணீருடைய சம்பந்தம் இல்லைன்னா சூரியன் வளர்த்துறதுணும். அதே போல இங்க சூரியனுக்கு நம்முடைய ஜீவாத்மாவுடைய ஞானத்தை விகசிக்கிறானும், அப்ப மலர செய்கிறானும். அப்ப மலர செய்தா அந்த ஜீவாத்மாவுக்கு, இப்ப தாமரைக்கு தண்ணீர் போல ஜீவாத்மாவுக்கு எது சுவாமி தண்ணீர்? ஆச்சாரிய சம்பந்தம் என்கிற தண்ணீர். ஆச்சாரிய சம்பந்தம் என்கிற தண்ணீர். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா அதே சூரியனான பகவான் இந்த ஜீவாத்மாவின் ஞானத்தை உலர்த்தியும் விடுகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், உலர்த்தியும் விடுகிறான். பகவான் என்கிற சூரியன் இருக்கானே, அந்த ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிற தண்ணீர், அந்த பசை இல்லைன்னா பகவான் என்ற சூரியன் ஒரு நாளும் மலர்த்த மாட்டான், உலர்த்தி விடுகிறான். மலர்த்தாதது மட்டுமல்ல, உலர்த்தியும் விடுகிறான் இல்லையா? இதத்தான் நம்ம கார்த்தால பார்த்தோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு தாமரைக்கு ரெண்டு தேவை, சூரியனும் தேவை, தண்ணீரும் தேவை. அதே போல ஜீவாத்மாவின் ஞான விகாசத்துக்கு ரெண்டு தேவை, பகவான் தேவை, ஆச்சாரியன் தேவை. பகவான் என்கிற சூரியன், ஆச்சாரியன் என்கிற தண்ணீருடைய சம்பந்தம். அப்ப தண்ணீர் சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் என்றுதான் பகவான் என்கிற சூரியன் இந்த ஜீவாத்மாவின் ஞானத்தை விகசிக்க செய்கிறான் தெரியுது. இதத்தான் சுவாமி மணவாள மாமனிகள் தன்னுடைய உபதேசத்தினாலே 60வது பாசுரம், தன் குருவின் தாளிடைகள் தன்னில் அன்பும் இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்பு எகோன் இன்பமிகு விண்ணாடு தான் அழிக்க வேண்டியிறான் ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடும் திருநாள். அதாவது ஆச்சாரியன் திருவையிலே ஒருத்தனுக்கு பிரதிபக்தி இல்லைன்னு வச்சுக்கோ, இல்லைன்னா ஆனாலும் அன்பு இருக்கு சுவாமி. ஆச்சாரத்துல பிரதிபக்தி இல்லை, பகவான்கிட்ட அன்பு இருக்கு. அது ஆச்சாரன் நினைச்சு போறானோ, ஆச்சாரனுக்கு என்ன நியமித்திருக்கான்? பரதந்திரனும் கொடுத்துடணும். இது என்ன சொல்றேன்னா, பகவான் பகவான் நான் ஆச்சாரன் கொடுத்தனும் கொடுத்திருக்கேன், அந்த ஆச்சாரம் பரதந்திரனா கொடுத்திருக்கேன். இத்தனை என்ன பண்ணேன்? சுதந்திரம் 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 எங்கிட்ட நீங்க பயந்துட்டு இருந்தேன். நான் சுதந்திரனான தன்மை விட்டுட்டு பரதந்திரனான தன்மையோடு ஆச்சாரனை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேனேன்னா
ஒருத்தர் சுவாமி நீர்தான் சுவாமி எல்லாம் பண்ண போறேன், அதான் உண்மையே நான் பிடிச்சிட்டு இருக்கேன், ஆச்சாரம் வேண்டாமான்னா இல்லை. பகவானத ஒத்துக்கிறத இல்ல. பரதந்திரன் கொடுத்தேன், ஆனா நீ என்ன பண்ண, அது எப்படிப்பட்ட பரதந்திரன், உஞ்சாதியான ஜீவாத்மாங்கிற பரதந்திரம் கொடுத்த. ஆச்சாரம் யாரு? ஆச்சாரம் பரமாத்மால ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா கொடுத்தேனோ கொடுத்திருக்கே, அந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆச்சாரத்துல பிரதிபக்தி இல்லாமல் நேரே என்னிடத்துல பிரதிபக்தி காட்டுவது அது கூடாது. அது ஆகுமான்னா அது கூடவே கூடாது. அது இயலாது இயலாது. ஏன்னா நான் வைத்த முறையை நீ நிமிர பார்க்கிறியே. நான் என்ன முறை வச்சிருக்கேன்? ஆச்சாரியன் துவாராவா, ஆச்சாரம் பிடித்து ஆச்சாரம் திருவடி பக்தி கொண்டு என்னிடத்தில் வாழ்ந்து சொல்லிருக்கச்சே, அதை பண்ணாம நீ என்னவோ எப்போதும் உன் அபிமானத்தை காட்டுறீனோ. முதல்ல உனக்கு அபிமானம் இருந்தபடியாலே என்னால் உன்னை ரட்சிக்க வர முடியவில்லை. அந்த அபிமானம் தொலைஞ்சி இல்லையே சுவாமி என்ன பண்ணான்னா, ஓ அபிமானம் தொலைஞ்ச அந்த மாதிரி பகவானால கைவிட்டவாளுக்கு ஆச்சாரத்தை தவிர வேறு கதி கிடையாதுன்னு சொன்னேன். அந்த ஆச்சாரியை நீ போய் விட்டுட்டியானா என்ன பண்ண முடியும்? இல்லையா சுவாமி, உன் திருவடி பிடிச்சிட்டு இருக்க பிரயோஜனம் இல்லையே. என் திருவடியை பிடித்துக் கொண்டு பிரயோஜனம் ஆச்சாரம் இருந்தா தான். அப்ப அந்த அபிமானத்தையும் தொலைஞ்சிட்ட, இந்த அபிமானத்தையும் தொலைச்சிட்ட. என்னிடத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை தொலைச்சிட்டு தொலைச்சாச்சு. இப்ப ஆச்சாரம் நீ விட்டணும். அப்ப ஆச்சாரிய அபிமானத்தை பற்றித்தான் உடனே சொன்னேன். ஆனால் நீயோ நேரே வர பார்க்கிறாய். ஆதலால் விண்ணாடுதான் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு என்ன தெரிவிக்கிறார்? தன்குருவின் தாளினைகள் தன்மேல் அன்பொன்று இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்போயே போம் இன்பமிட விண்ணாடு தான் அளிக்க வேண்டுகிறான். கொடுக்க வேண்டிய தேவையில்லையா பகவானுக்கு? இல்லையே சுவாமி, பகவான் திரும்பி பத்திரிக்கணும்னா தேவையில்லை. எப்ப ஆச்சார சம்பந்தம் இல்லையோ அதுதான் தெரியாது. கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப அவர்கள் திருநாட்டை ஒரு நாளும் நன்ன மாட்டார். நன்னார் அவர்கள் திருநாடு. ஒரு நாளும் அவர்கள் ஆச்சரியமான பிரபந்தம் உபதேச ரத்தினமாலை. ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த கிரந்தம் ஆச்சரியமான கிரந்தம். இத்தனைக்கும் அதுதான் 24 கிரந்தங்கள் 4000 தீப பிரபந்தம். 25வது கிரந்தம் ராமானுஜ முக்தந்தாதி. 26வது கிரந்தம் உபதேச ரத்தினமாலை. நமக்கு தத்துவங்கள் 24, அச்சி தத்துவம். அதே போல சித்தத்துவம் 25வது தத்துவம், மகாரம் 25வது தத்துவமாக கொண்டது. 25 அக்ஷரமானபடியாலே 25 ஞானமுடையவன் ஜீவாத்மான்னு தெரிவிக்கிறது நிறைய பார்த்திருப்போம். அதுக்கு மேல 26வது தத்துவம் ஈஸ்வர தத்துவம். அந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு சமானமாக சொல்லப்படுகிறது இது உபதேச ரத்தினமாலை. அது மட்டுமல்ல, மற்றதுக்கெல்லாம் யோக்கியத்தை வேணும். இன்னென்ன யோக்கியத்தில் இருந்தா தான் அந்த 4000 தீப பிரபந்தங்கள் கற்கணும்னு சொல்லியிருக்கு. அதுவால் தேவலை. உபதேச ரத்தினமாலைக்கு அதிபுர்த்தாட்சிக்காரன் வேறு. இதுவாது சர்வாதிகாரம் சொல்லும்படியான ஒரு தன்மையிலே இருந்தாலும் இருக்கலாம். ஆனா உபதேச ரத்தினமாலை ஒரு ஆச்சாரியன் துவாரா கேட்டு தெரிஞ்சுதான் சேவிக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அத்தனை வைகும் உபதேச ரத்தினமாலைக்கு. அப்படி இருக்க செய்து நன்னார் அவர்கள் திருமாடு அப்படின்னு தெரிவிக்கலாம். அப்ப பெருமாளை பட்டணம் அதை விட ஆச்சாரியன் திருவடிகளை பற்றுவதுதான் முக்கியம். இந்த அபிமானத்தில் ஒதுங்கினால் அப்படின்னா ஆச்சாரியன் திருவடி என்கிற அபிமானத்தை ஒதுங்கினா நிச்சயம் முக்தி கிட்டும், நிச்சயம் உண்டு. ஆனா நம் சம்பிரதாயத்துல ஆச்சாரனை எப்படி நம்ம பத்துறது? ஆச்சாரன் சொல்லி வாஸ்தவம் தான். ஆச்சாரம் நம்ம எப்படி சொல்றது தெரிவிக்கணும் சொல்ற உபகாரக ஆச்சாரியும் உத்தாலக ஆச்சாரன் இனிமே கொஞ்சம் ஜாகிரதையா கேள்வி. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரம் தனியாக கொண்டு வரேன். உபகாரக ஆச்சாரியம் உத்தால் எல்லாமே ஸ்ரீவச்சனமூர்த்தியில எடுத்துக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிறதா ஏற்றி சொல்லிட்டு என்னமோ இவரா ஏதோ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு, ஒண்ணும் கிடையாது. அடியன் சொல்லக்கூடிய எதுவுமே பூர்வாச்சாரம் என்ன கொடுத்தாலும் அதான் திருப்பி கொடுத்துட்டு இருக்க. காப்பி தான் அடிக்கிறேன். ஸ்ரீவச்சனமூர்த்தி அந்த பிள்ளலோகச்சார் போட்ட பிக்ஷையை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இது சொல்ல வந்தா அப்ப உத்தாலக ஆச்சாரன் உபகாரக ஆச்சாரன் 2 பேர் இருக்கான். 2 பேர் இருக்கணும். அப்படின்னா என்ன சுவாமி உத்தாலகன்னா என்ன, உபகாரகன்னா என்ன? ராமானுஜன் தான் உத்தரம் பண்றான். உத்தரணம் நம்மை இந்த சம்சாரத்திற்கு மேலே தூக்கி விடுக்கக்கூடிய தன்மை யாரு? சுவாமி ராமானுஜன் தம்பிகிறார். வில்லின் தலை நன்றி வீடழிப்பான் விஷ்ணுலோக மணிமண்டபம் மார்கதாயம் இருக்கிறோமோ. அப்ப ராமானுஜன் உத்தரணம் பண்ணக்கூடியவாரு. ஆனா நம்ம ஆச்சாரம் இருக்கணும். நம்ம நேரா நம்முடைய அந்த ஆச்சாரத்தினுடைய பத்திட்டு அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் அணிக்கிறோமோ. தாபகா புண்டகா ததாநாமகா மந்திரோ யாகஸ்ய பஞ்சபான் பஞ்சசம்ஸ்காரம் அணிக்கிறோமோ. அந்த சம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கச்சே அந்த ஆச்சாரனுக்கு பேரு உபகாரக ஆச்சாரியன் பேரு. அப்ப உத்தாலக ஆச்சாரியர்
சுவாமி ராமானுஜர். உபகாரக ஆச்சாரியன் நம் கண் கொண்டு சேவிக்கிற விபவத்துல இருக்காருனோ அந்த ஆச்சாரியன் தான் நமக்கு சமாஷணம் பண்றாருனோ பஞ்சசம்ஸ்காரம். அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணக்கூடிய ஆச்சாரனுக்கு உபகாரக ஆச்சாரியன்னு பேர். சரி, அந்த உபகார ஆச்சாரியன் என்ன பண்றாரு? இவர் கொண்டு போய் என்ன உபகாரம் என்ன உபகாரம் பண்றாரு? ராமானுஜரிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உபகாரத்தை நம் ஆச்சாரியன் பண்ணுகிறபடியாலே அவருக்கு உபகாரக ஆச்சாரியன் பேர். அதனாலதான் அவருக்கு உபகாரம். சுவாமி ராமானுஜர் என்ன பண்றாரு? இந்த சம்சாரம் சாரும் கோபுரம் அனந்த கிளேச பாதனே இந்த சம்சாரத்தை நம்ம தூக்குவினபடியாலே ராமானுஜருக்கு உத்தாலக ஆச்சாரியன் பேரு. சரி சுவாமி, பஞ்சசம்ஸ்காரம் என்ன பண்றோம்? பஞ்சசம்ஸ்காரம் தாபகா குண்டகா ததாநாமகா மந்த்ரோ யாகஸ்ய பஞ்சபகா என்று சொல்லக்கூடிய என்னென்ன பண்றோம்? தாபகா தீயில் பொழிகின்ற செஞ்சுடராடி திகழ்திரு சக்கரத்தில் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கு சக்கராஞ்சலம் வழக்கையாய் இடக்கை சங்கம் என்று சொல்லக்கூடிய சங்கு சக்கராஞ்சலம் முதல்ல ஆச்சாரியன் பண்றார். அதுக்கப்புறம் குன்றகா துவாதச நாமங்கள் 12 திருநாமங்கள். அந்த 12 திருநாமங்கள் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திமிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீகேஷா பத்மநாபா தாமோதரா என்று சொல்லக்கூடிய 12 திருநாமங்கள். அந்த 12 திருநாமங்கள் துவாதச குன்றங்கள், துவாதச நாமங்களை நமக்கு வரிக்கிறார். தாகவா குன்றகா ததாநாமகா நமக்கு தாஸ்ய நாமத்தை கொடுக்கிறார். தாஸ்ய நாமம் என்ன? அடியேன் ராமானுஜதாசன். என்னவா கேசவன் இருக்கலாம், அல்லது நாராயணன் இருக்கலாம், அல்லது ஸ்ரீதரன் இருக்கலாம். எந்த பேர் என்ன? ஸ்ரீதர ராமானுஜதாசன், கேசவ ராமானுஜதாசன், நாராயண ராமானுஜதாசன். அந்த தாஸ்ய நாமத்தை சுவாமி அந்த உபகாரக ஆச்சாரியன் கொடுக்கிறார். தாபகா குன்றகா ததாநாமகா மந்திரம். மந்திரத்தை கொடுக்க என்ன மந்திரம்? என்ன சுவாமி? ரகசியத்திரயம் திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன, இந்த 3 மந்திரங்களை நமக்கு உபதேசம் பண்றார். அர்த்தத்தோடு அப்பவே கொடுக்கறது இல்லை, அப்புறம் தான் அர்த்தத்தோடு கொடுக்கிறார். முதல்ல அந்த மந்திரம் என்னன்னு நம்ம காதுல ஓதுறார். அப்படி சொல்றார். அந்த மந்திரம் இப்ப முதல்ல 3 பார்த்த 3 என்ன 3? தாபகா புண்டகா ததா நாமகா. தாபகான்னா சங்கு சக்கர லாஞ்சனம், இந்த வழக்கை என்ன இடக்கை என்ன இதில் லாஞ்சனம் பண்ணுவது. அதுக்கப்புறம் புண்டகா என்று சொல்லக்கூடிய 12 திருநாமக்களை தரிப்பது நம்முடைய திருமேனிலே. அதற்கு மேற்கொண்டு ததாநாமகா என்று சொல்லக்கூடிய தாஸ்ய நாமத்தை வரித்தது 3000. இந்த 3மே சரீரத்துக்கு. இந்த 3மே தாபகமாகட்டும் பொன்றமாகட்டும் ததா நாமமாகட்டும் சரீரத்துக்கு. மந்திரம் ஆத்மாவுக்கு. அதனால்தான் என்னையும் என் உடமையையும் சக்கர பொறி ஒற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன். பெரியாழ்வார் சிந்திக்கிறானோ, என்னையும் என் உடமையையும். என்னைன்னா ஆத்மாவை, என் உடமைன்னா இந்த சரீரத்திலிருந்தும். அதே போல இங்க என்ன இருந்தது? அப்ப அது ஆத்மாவுக்கு சமாசனம் உண்டா? உண்டே. மந்திரம் கொடுக்குறோம் போனோம், ஆத்மா விட்டு சமாசனம் பண்ணப்படுற மந்திரம் கொடுக்குறோமோ. இந்த மந்திரத்தை புரிஞ்சு கொள்வது எது? சரீரமா? இல்லையே சுவாமி, ஆத்மா தானே புரிஞ்சுக்கிறது. அதான் அந்த மந்திரத்துக்கு உண்டான உணர்வு இது ஆத்மா பொருத்தணும். அப்ப தாபகா புண்டகா ததாநாமகா மந்திரோ. அதுக்கப்புறம் யாகம். யாகம்னு என்ன சுவாமி? அப்படி நெய் விட்டுட்டே இருக்கணும், நிறைய சமித்தெல்லாம் போடணும், சுவாகா சுவாகா சுவாகான்னு சொல்லி நிறைய பேர் மண்ணிட்டு இருக்கணும். அந்த யாகம்னா அந்த யாகத்தை சொல்ல யாகம்னு அந்த திருவாராதனம்னு பேர். என்ன திருவாராதனம்? பகவானுக்கு பாகவதர்களுக்கு ஆச்சாரனுக்கு திருவாராதனம். அந்த திருவாராதனம் இதுதான் பஞ்ச சமஸ்காரம் சொல்றாடியா, அதெல்லாம் தெரியுது. சரி சுவாமி, இதெல்லாம் பண்ண உடனே அவர் உபதேசம் பண்றார். யாரு? உபகாரக ஆச்சாரன் உபதேசம் பண்ணி எங்க கொண்டு போய் விடுறாரு? நம்மளை கொண்டு போய் ராமானுஜர் திருவீட்டுல கொண்டு போய் சேர்க்கிறார். அடியருக்கு ராமானுஜர் தெரியாது, பார்த்திருக்கான கிடையாது. இப்ப அவருக்கும் தெரியுமா சுவாமின்னு? அந்த சந்தத்தில வந்தபடியாலே அவருக்கு தெரியும். தெரியும்னா நேரா பார்த்திருக்கான்னு அர்த்தம் இல்லை. அந்த 70 இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 74 சிம்மாசனம் சுவாமி யாரை நியமனம் பண்ணியிருக்காரோ அந்த நியமனம் பண்ணக்கூடியவர்களுடைய அந்த பரம்பரையில வந்தபடியாலே அவளுக்கு அது தெரியும். தெரிஞ்சபடியாலே அப்ப அவரை இங்க இருந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. ஓ, இந்த மாதிரி இந்த 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 ஜீவாத்மா வந்திருக்கான், நீயே கத்தின்னு வந்திருக்கான். பெருமாட்டு போய் பிரார்த்திக்கிறார். ஆனா இந்த மாதிரி சமாஷணம் பண்ணிண்டா ராமானுஜ சம்பந்தம் பெற்றுண்டா ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் பேச மாட்டார். அப்படி சொல்லுவேன். அப்ப இங்க என்ன? ராமானுஜரோடு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த ராமானுஜர் இவரையும் பார்க்கல அவரையும் பார்க்கலன்னா இதுக்கு நிறைய நான் அடிய தரவா செய்த சொல்லியிருக்கேன், மறுபடியும் இப்ப சொல்லிடுறேன். ஒரு தேர் எடுக்கிறோம், சங்கிலி இருக்கு,
இந்த கோடி சங்கிலி அடியும் அந்த அந்த கணுவை நான் பிடிச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கணுவா சங்கிலி போயிட்டே இருக்கு. அந்த தேருக்கு பக்கத்துல இருக்க சங்கிலி அடிகளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா இந்த சங்கிலியை இழுத்தன்னா, இந்த சங்கிலி கணுவை இழுத்தன்னா அது நகரமா நகரதுன்னு இதுதான் தொடர்பு. அந்த தொடர்பை நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தொடர்பு தான் நான் கையால தொட்டு இருக்கேன். அதே போல இந்த உபகார ஆச்சாருடைய சம்பந்தம் தான் இதுல இருக்கு. இந்த சம்பந்தம் என்ன பண்றதுன்னா ராமானுஜ சம்பந்தத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவருக்கு 74 சிம்மாசன சம்பந்தம் இருக்கிறபடியாலே அதனால அங்க கொண்டு போய் சேர்க்கறது. அப்ப கொண்டு போய் சேர்க்கறதுன்னா சரி சுவாமி அந்த ஆச்சாரம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. சேர்த்த உடனே சரி சுவாமி அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், அவருக்கு எல்லாம் இருக்கணுமோ. நான் ஏதோ ஒரு ஊர்ல இருக்க உத்தியோக விஷயமா அவர் ஒரு விதேசத்துல இருந்தார். போய் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண அவரை பார்க்கல. எங்கெங்கோ சுத்திட்டே இருக்கேன். அந்த மாதிரி இருக்கலாமா? தேசம் தேசமா போயிட்டு இருக்கேன். அவரை நான் சந்திக்கவே முடியலையே. அவர் சேவிக்கணுமோ, அவர் கைங்கரியம் பண்ணுமோ, ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னா அப்ப நான் என்ன பண்றது? இதே உபதேசம் இன்னொரு பாசம் இருக்கு. ஆச்சாரியன் செய்து உபகாரமானவது தூயாக நெஞ்ச நேரில் தோன்றுநேர் தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது இருத்தலினி ஏதறிவோம் யாம் தெரிவிக்கிறார். ஆச்சாரியன் நமக்கு செய்த உபகாரம் இருக்கலையே, அந்த உபகாரம் என்னது? ஒண்ணுமில்லாத நம்ம தரித்திரனான என்னை கொண்டு போய் இந்த ஸ்ரீவைகுண்டத்துல ஆழ்வார்கள் என்ன, ஆச்சார்கள் என்ன, பிராட்டியா என்ன, அதுக்கு பக்கத்துல போய் உட்கார வைக்கிறாருன்னா என்ன இருக்கு நம்மகிட்ட? ஏதாவது இருக்கிற ஒரு ஒழுக்கதும் கிடையாது. தரித்திரம் நிறைய இருக்கு, பாவங்கள் நிறைய இருக்கு, எதுக்கும் பிரயோஜனங்களா இருந்துட்டு இருக்க. அப்படி இருக்க செய்தையும் அங்க கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு உபகாரம் பண்ணிருக்கான்னா அந்த உபகாரத்தை நம்ம நினைச்சோம்னு வச்சுக்க, ஆச்சாரியன் செய்த உபகாரமானது சூதாக நெஞ்சு தன்னில் தோன்றுமேல், அது நெஞ்சத்துல நன்னா தோன்றித்தனாச்சுக்க அந்த ஆச்சாரனை விட்டு விலகவே மாட்டோம். விலகவே மாட்டோம். கூடையே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கும். அங்கிருந்து விலகி வருவோம்னா வடுகநம்பி எப்படிதான் இருந்தாரு, அதே நிலையில இருந்தாரு. அங்கிருந்து விலகினாரான்னா விலகவே இல்லை. சரி, இப்ப ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஆச்சாரனுக்கு 1000 சிஷ்யா இருக்கா. அவன் என்ன பண்ணிட்டா, சுவாமி உபதேசமால் நீங்க சொன்னோம் ஆச்சாரியன் செய்த உபகாரமானது தூய்தாக நெஞ்சுதன்னில் தோன்றுமே தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டான்னு சொன்னேன். அதனால என்ன பண்ணா, அந்த உபதேசத்துமான பாசுரத்தை மனவாளமான இந்த பாசுரத்தை படி அவன் என்ன புரிஞ்சுட்டா. புரிஞ்சுட்டு உடனே என்ன பண்ணா, 1000 பேரு நேரா அந்த ஆச்சாருடைய திருமாலைக்கு போயாச்சு. போன உடனே இப்ப இந்த பாட்டுடைய அர்த்தம் தெரிஞ்சு அவ பூர்த்தியா போயிட்டா. போன உடனே என்னங்க சிஷ்யால பாத்திர சுவாமி ஆச்சாரியன் 1000 பேர் வந்திருக்கா, 1000 பேர் பிரசாதம் சமர்ப்பிக்கணும், அவளுக்கு என்ன வேணுமோ பண்ணணும், இத்தனையும் பண்ண போனோம், அவர்கிட்ட கைங்கரியம் வேற வாங்கிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். எங்க சுவாமி ஆச்சாருடைய திருமாலிகை அவ்வளவு பெருசா இருக்குமா? 1000 பேர் தங்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கவான்னா இருக்கு. அந்த காலத்துல சுவாமி ராமானுஜர் அப்படிதான் அமைத்து கொடுத்தார். அநேகமா ஆச்சார புருஷெல்லாம் திவ்ய தேச திருவரங்கத்துல ஆச்சார புருஷன் எத்தனை பேர் இதுமா இருக்கா? நிறைய சுவாமிகள் ஆச்சார புருஷால் இருக்கா. ஒவ்வொரு எட்டுக்கட்டு இடம் இருக்கும். அன்னைக்கு அமைஞ்சது அந்த மாதிரி பெருசாதான் இருக்கு. சரி, இவர் வந்துட்டாரணும். இவ அவங்களுக்கு 1000 பேர் வந்திருக்கா. வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவளுக்கெல்லாம் பண்ணலாமா வேண்டாமா, ஒரே மொத்தம் 1000 பேர் வந்துட்டாரு, ஒன்னும் பண்ண முடியல, ஏதும் பண்ண முடியல, என்ன பண்ணலாம் ஏடு பண்ணலாம் அப்படின்னா ஆச்சாரனுக்கு கவலையே விட மாட்டார். வந்தா சரி அவருக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. பகவான் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 1000 பேரும் சமர்ப்பிக்கிறவருக்கு நல்ல திரவியங்கள் எல்லாமே கொடுத்தா பண்ணியிருக்கா. அப்ப ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, அந்த புருஷர்கள் எல்லாம் திருமாலி கடல் போல இருக்கா. கடல் போல இருந்தாலும் அதனாலதான் அந்த காலத்துல ஆச்சாரிய திருமாலி பெருசா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். 8 கட்டு வீடு போல அந்த மாதிரி பெருசா இருந்திருக்கும். சரி சுவாமி, சரி அந்த ஆச்சாரியன் சிஷ்யெல்லாம் வந்தோடனே ஒரு ஆனந்தம் இருக்கு. என்ன ஆனந்தனா, வந்திருக்கார், கைங்கரியம் பண்ண போறார், ரகசியத்திலே காட்சம் நடக்கணும், நித்தியம் திருவாதனை அன்வய பண்ணணும், திருவாராதனை நடக்கணும், நித்தியமே அவ என்ன பண்ணணும், அவ நல்லா ததியாராதனை அன்வைக்கணும், நல்லா இன்பமா இருக்கணும். இது இத்தனை சொல்றணும். அப்ப நாம் ஒரு உபகாரக ஆச்சாரனை பற்றி கொண்டு உத்தாலக ஆச்சாரன் சொல்லக்கூடிய சுவாமி ராமானுஜரே இவன் மூலமா உபகாரக ஆச்சாரின் மூலமா உத்தாலக ஆச்சாரன் அடையிறோம். சரி, நேரா உத்தாலக ஆச்சாரன் போகப்படாத சுவாமி, அங்க போகப்படாத. எனக்கு ராமானுஜரே தெரியும், சிவபெரும்பு போனா அவர் திரும்பி பிடிச்சிக்கலாம்னா போக முடியாது. ஏன்னா
நமக்கு பிரத்யட்சமா சேவிக்கக்கூடிய ஆச்சாரம் இருக்கணும். அந்த பிரத்யட்சம் யாரு? உபகாரக ஆச்சாரம். இன்னைக்கு நமக்கு சமாசனம் பண்ணி கொடுத்தாரனோ அந்த சமாசனம் பண்ண ஆச்சாரியன் தான் உபகாரக ஆச்சாரியன். அந்த உபகாரக ஆச்சாரியன் துவாரா அவரை முன்னிட்டு கொண்டுதான் உத்தாலக ஆச்சாரியன் நம்ம பார்த்தோம். சரி சுவாமி, வாஸ்தவம் தான் நீங்க எல்லாம் சொல்லிட்டு, ஆனா உபகாரக ஆச்சாரியன் அதே பக்கத்துல இல்ல, வேறு விதம் பக்கத்துல இல்ல. அப்ப எங்கேயோ போயிட்டேன். எங்க போயிட்டணும்? இவர் இருக்கிற ஊர் வேறு, அடியில் இருக்கிற ஊர். ஏன்னா உத்தியோகமே வெளியூர் போயாச்சு. ஆனா அங்கேயும் ஓட்டிதான் நடக்கிறது, காலக்ஷேபம் நடக்கிறது, என்னென்ன நடக்கிறது, உபன்யாசனம் இருக்கா, அதுவும் காலக்ஷேப அதிகாரம் நிறைய பேர் இருக்கா. அதே மாதிரி அங்கேயும் சில சில ஆச்சார புருஷாலா இருக்கா, அங்கேயும் அத்தியாபகாலா இருக்கா, எல்லாம் மகா வித்வானா இருக்க. ஒரு காலக்ஷேப அதிகாரி அவரு மகா வித்வான் வந்து ஒவ்வொரு நாள் காலட்டும் இருக்கார். அதே சில ஆச்சார புருஷெல்லாம் பிரபனானன் இருக்கா. அதே அத்தியாபக சுவாமி அவெல்லாம் இருக்கா. இப்ப என்ன பண்ணா, எனக்கு ஆச்சாரனுடைய சமாஷம் தானே வேணும். நான் என்ன பண்றேன், அவளை புடிச்சுக்கிறேன். அவ 24 கிடையாது. ஏன்னா அவளுக்கு வித்யுத் இருக்கு, சம்பிரதாயம் என்ன தெரியாது, நன்னா கரகண்டவா, ஸ்ரீவைஷ்ணவால என்னன்னு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, ஆச்சார லட்சணம் பூர்த்தியா இருக்கு. அவட்ட தோலை காஞ்சி பண்ணிக்கலாம்னா பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா அந்த 24 வம்ச பாரம்பரிய யார் வந்திருக்காளோ அவளுக்குத்தான் இதில் அதிகாரம் உண்டே தவிர, அது யாரோ ஒருத்தர் அத்தியாபகா இருக்க நல்ல வித்வத்தா இருக்கணும். ஆனா அவளை பண்ண முடியும். ஏன்னா நேரே ஆச்சாரியன் என்கிறது பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனுக்கு ஸ்ரீவஜன்மூஷன் திவ்ய சாஸ்திரம் சொல்றது. நேரே ஆச்சாரியன் என்கிறது பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவன் தெரிவிக்கிறான் இல்லையா? ஏன் சுவாமி அவர் நன்னதான் இருக்கார். இன்னைக்கு அந்த மாதிரி சில இடத்துல அந்த மாதிரி ஆயிடுத்து. ஏன் சுவாமி ஆச்சாரனுக்கு எல்லாம் தெரியணும், இவருக்கு தான் எல்லாம் தெரியணும், இவரே ஆச்சாரம் வடிக்கிறேன். ஆச்சாரம் வடிச்சா உபகார ஆச்சாரம் ஆயிட மாட்டார். அவர் என்னமா உபகார ஆச்சாரம், அவர் நேரே ஆச்சாரம் ஆவார்னு ஆக மாட்டார். அவருடைய சம்பந்தத்தால ராமானுஜ இன்னைக்கு அது நிறைய அப்படி பல்கி பெருகிறது. அவாவா கோலம் எடுத்துக்கிறார். அது எனக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டுதான் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப தவறு இது. ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அப்படி வர்த்ததாம் நிச்சயம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் என்ன வழி காட்டி கொடுத்துக்காரோ, ஏன்னா அங்க ரம்பெருமா என்ன வார்த்தை கொடுக்காரோ, உமக்கும் உங்களுடைய சம்பந்தம் உடையாருக்கும் மோட்சம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. அவருடைய சம்பந்தமே இல்ல, யாரோ ஒருத்தர் ஏதோ பண்றபடியாலே எனக்கு மோட்சம் கொடுத்து பிரார்த்திக்க முடியும்னா பிரார்த்திக்க முடியாது. அது மோட்சம் வருமானம் கிடையாது. அங்க ராமானுஜ சம்பந்தம் உண்டனா கிடையாது. அது இதை சொல்றேன்னா சில பேர் வருத்தப்படுவார். இதுதான் உண்மை. அந்த பரம்பரையில வந்தவாளுக்குத்தான் அந்த யோகியத்தை, வேற யாருக்குமே கிடையாது, வேற யாருக்குமே கிடையாது. அந்த அது இருக்கு இல்ல சுவாமி அவருக்கு ஒண்ணும் சரியா தெரியல சுவாமி, அவர் அந்த பரம்பரையில வந்தவர் தான், அவருக்கு ஒன்றும் அவ்வளவு தூரம் ஞானம் இல்லை. நமக்கு என்ன நினைக்கிறோம், அவருக்கு இருக்கிற ஞானத்தால நமக்கு மோட்சம் நினைக்கிறோம். சம்பந்தத்தால மோட்சம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். சம்பந்த ஞானத்தாலதான் மோட்சம் தவிர அவர் படிச்சிருக்காரா வாசிச்சிருக்காரா, அவர் என்ன அந்த குளத்துல உச்சிருக்காரா, அதுக்கு ஒரு மகிமை உண்டு. ஏன்னா எம்பெருமானாரா பார்த்து அந்த குலத்தை அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இந்த குலம் இருக்குன்னு அந்த அனுகிரகம் வீணாகாது. அந்த அனுகிரகம் இருக்க அந்த பரம்பரையில அது வந்தவாளுக்கு தான் அவளுக்கு யோகிய செய்தவ, மற்றவாளுக்கு கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா இதை கொஞ்சம் மாற்றவே படாது. அதுவும் ஆச்சாரம் மாத்தலாம் இல்ல சுவாமி, இன்னைக்கு இந்த ஆச்சாரத்தை நான் பண்ணிட்டேன், அதோட கொஞ்சம் உயர்த்தியான ஆச்சாரியன் இருக்கு. அவெல்லாம் எல்லாருமே 74 தான், எல்லாருமே 74 சிம்மாசனத்தோடுதான் இருக்கா. இந்த ஆச்சாரம் வந்து அன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறது இவர் கொஞ்சம் உயர்த்தியா இருந்தார். இன்னைக்கு அந்த பக்கம் ஒரு ஆச்சாரம் இருக்கார் சுவாமி, அவர் வந்து நல்லா இருக்கார், மாதிரி பிரமசா இருக்கார், நல்லா உயர்த்தியா இருந்தா அங்க போய் பண்ணிக்கலாம் பண்ண முடியாது. எது போலன்னு சேர்த்து சொல்லிடுறேன். அதையும் ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சிருந்தேன். அன்னைக்கு அது உயர்ந்த பள்ளிக்கூடமா இருந்தது, அப்படி படிச்சேன். என் பிள்ளைய அங்கேயே படிக்கணும்ன்ற தேவை இல்லையே, அதோட உயர்ந்த பள்ளிக்கூடம் வந்திருக்கணும். கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிட்டேன். அப்ப உயர்ந்த பள்ளிக்கூடம் வந்திருக்கணும், அந்த பள்ளிக்கூடம் சேர்க்கிறேன்னு தவறு இல்லையோனும். அதே போல நான் இருக்கச்ச அந்த ஆச்சாரம் கொஞ்சம் உயர்ந்திருந்தார், இப்ப கொஞ்சம் சுமாரா எடுத்தது. அதனால உயர்ந்த ஆச்சாரம் தேர்ந்தெடுத்து பண்ணலாமான்னா கிடையாது. எந்த ஆச்சாரியம் வம்ச பாரம்பரியம் உங்களோட குலத்துல பண்ணிட்டு இருக்காளையோ அதே ஆச்சாரம் தானே போகணும். ஆச்சாரம் மாற்றக்கூடிய நிலை நமக்கு கிடையவே கிடையாது இருக்கு. இது சொல்லுவதுன்னா அப்ப உபகாரம் பண்ணக்கூடிய ஆச்சாரியன் நமக்கு நேரே, அதாவது பெரிய திருமந்திரத்தை உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரம் தான் உபகார ஆச்சாரம். உத்தாளக ஆச்சாரம் ஒரே வழி உடையவர் திருவடி
அப்படின்னு சொல்லிக்கணும். அப்ப ஆச்சாரிய பிரதிபக்தி இருக்கணும். பிரதிபக்தி இல்லைன்னா பகவான் மோட்சம் கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு அவரே சொல்றார். வேற யாரும் சொல்ல, நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற. ஏன் சுவாமி, நான் உனக்கு ஒரு முறை கொடுத்துருக்கணும், நீ எங்கிட்ட என்ன பண்ண, நான் கிட்டக்கு வரச்சு நீ சுரட்சணை சுவான்மழை ஒழுகி இல்லாம என்ன பண்ண, என்னை நானே ரட்சித்து கொள்ளுங்கிற ஒரு அபிமானம் இருந்தது, சுவாதந்திர அபிமானம் வச்சிருந்த. அந்த அபிமானத்தால உன்னை நான் ரட்சிக்க வர முடியல. அதுக்கப்புறம் என்ன, இந்த அபிமானம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா ஒரே அபிமானம் ஆச்சார அபிமானம் உத்தாரணம் இருக்கணும். அதையும் விட்டியன்னா உன்னை ரட்சிப்பதற்கு யாருமே கிடையாது. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த ஆச்சார திருவை பத்துக்கோன்னு சொல்லியிருக்கணும். இல்லையா சுவாமி, உன் திருவிடை வச்சிருக்கிறேன், பிரயோஜனம் இல்லையே, நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சாரின் திருவடி துவாரம் இதை கொஞ்சம் நன்னா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றா, பெருமாள் இருந்தா போதும் சுவாமி, ஆச்சாரம் இதான் ஜீவாத்மா தேவையில்லைன்ற. பகவான் ஒத்துக்கலையே, மோட்சம் கொடுக்க போறது அவர். அவர் என்ன சட்டத்திட்ட வச்சிருக்காரோ அதன் பிரகாரம் தான் நம்ம பண்ணோம். நானே ஒரு சட்டத்தை உருவாக்க முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியுது. இந்த எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், பில் கட்டணும்னா அரசாங்கம் என்ன சட்டத்திட்டம் வச்சுக்கோ, இந்த நாளுக்குள்ள கட்டணும்னா கட்டி ஆகணும். அதெல்லாம் கிடையாது சுவாமி, நான் 2 மாசம் கழிச்சு கட்டுறேன்னா கட்டு போயிடும் கிடையாதுன்ற. அதே மாதிரி அந்த பகவான் என்ன சட்டத்திட்டம் வச்சிருக்காரோ அந்த சட்டமே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. எதுக்கு சொல்ல பார்த்தேன்னா அதன் பிரகாரம் தானே போனோம். அதனால உத்தார ஆச்சாரம் உபகார ஆச்சாரம். அப்ப உபகார ஆச்சாரம் பிரதிபக்தி ஏற்படுத்தி கொடுக்கிறவர்கள் தான் சிவன். இப்ப சரி சுவாமி, அப்ப மற்றவெல்லாம் காலட்சேப அதிகாரம் தான் இருக்கா, அத்தியாபகா இருக்கா, காலட்சேப அதிகாரி இருக்கா, அதே போல எல்லாரும் நிறைய பேர்லாம் நிறைய உபதேசம் பண்றாங்க சுவாமி. அப்ப ஆச்சாரிய புருஷா இல்லையா? அவ என்னன்னா உபகாரம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு அந்த பிரதிபக்தி சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவான்னு அவரை வச்சுக்கலாம். என்ன ஸ்ரீ வைஷ்ணவா, இந்த ஆச்சாரனை 10 அவர் திரும்பி 10 அவருக்கு ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கன்னு சில பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க பாருங்க. அந்த உபகார ஆச்சாரியனுக்கு போய் அவர் திருவடி 10 பேசுறவ அவளா ஸ்ரீ வைஷ்ணவா. அந்த ஸ்ரீ வைஷ்ணவாலா நம்ம யார வச்சுக்கலாம், இந்த காலட்சேபாதிகாரியோ இல்ல அத்தியாபகாலோ அல்லது சில இடத்துல இருக்கக்கூடிய அந்த உபன்யாசகாலோ இவெல்லாம் வச்சுக்கணும். அவ்வளவுதானே தவிர அதுல வேதம் கிடையாது. அது இவர் பிராமணர் இவர் அப்ராமணர், பிராமணர் சொன்னா கொஞ்சம் உயர்த்தி, அப்ராமணர் சொன்னா தாழ்த்தி, அதுல பேதமே கிடையாது. யாராலும் பாகவதான்னு சொன்னாலும் வைஷ்ணவாலும் சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். பாகவதால்னா ஏதோ அது ஒரு தாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அப்படி பாகவதர் அப்படின்ற ரொம்ப தவறான கருத்துக்கள். அப்பனா ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதம் இல்லையா? பாகவதனா பகவத் சம்பந்தம் உடையவர் பாகவதன். ஸ்ரீ வைஷ்ணவனா விஷ்ணு சம்பந்தம் உடைய ஸ்ரீ வைஷ்ணவன். இன்னும் கேட்டா ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்றதை விட பாகவதான் சொல்றதுதான் உயர்ச்சி. அப்படியே நம்ம தலைகீழ வச்சுருக்கோம் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சு அதனால்தான் தெரிஞ்சிருக்கிற சரி. அப்ப உபகாரக ஆச்சாரியருக்கு உபகாரம் பண்றவா இந்த காலட்சேப அதிகாரி. உபகார ஆச்சாரிக்கரணும் யாரு, நமக்கு ஆச்சாரி தாபகா புண்டகா ததா நாமகா மந்திரோ யாகச்ச பஞ்சமகா என்று சொல்லக்கூடிய பக்சம்ஸ்காரம் பண்ணி கொடுக்கிறாரோ, திருமந்திரங்களுக்கு உபதேசம் பண்றாரோ, அந்த ஆச்சாரியனுக்கு உபகாரம் பண்றவதான் காலட்சேப அதிகாரிகள். ஒருவேளை காலட்சேப அதிகாரியே 74 சிம்மாசனபதியா இருந்தா ஒன்னும் குறையே இல்லை, தாராளமா அவர்கிட்ட எந்த குறையும் கிடையாது. ஆனா எல்லாருமே 74 சிம்மாசனபதியா இருக்குன்ற தேவையும் கிடையாது. அதனால இருக்கிற இப்ப அதனால அந்த மாதிரி ஆச்சார அபிமானம் இருந்தாதான் மோட்சம்னு சொல்லியிருக்கு. இதே பகவானுடைய இன்னொரு பாசனத்தை அதே உபதேசமானே ஞானமனுஷ்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனாகவன திருமாமகளுடன் தானே வைகுந்தம் தரும் தெரிகிறார். எட்ல பாருங்கோ 60வது பாசனத்துல என்ன சொல்லியிருக்கார்? 60வது பாசனத்துல தன்குருவின் தாளினைகள் தன்பில் அன்பொன்றில்லாதார் அப்படின்னு இருக்கச்சு. அங்கன்னா அவர் என்ன தெரிவிக்கிறார்? ஒரு பாசத்துல பகவான் இவருக்கு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை, ஆச்சாரிய பிரதிபக்தி இல்லைன்னா இவருக்கு கொடுக்க வேண்டிய விண்ணாடு தான் அழிக்க வேண்டுகிறான். அந்த விண்ணாடு என்று சொல்லக்கூடிய அந்த பரவத மோட்சத்தை இவர் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லைன்னு ஒரு பாசத்தை தெரிவிக்கிறார். அதை இன்னொரு பாசத்தை என்ன தெரிவிக்கிறார்னா ஆச்சாரியரை பற்றி அவர் கொடுக்காரு. ஞானம் அனுஷ்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்திய தேனார்கமன திருமாமகள் கோவினன் தானே வைகுந்தம், தானே வைகுந்தம் கொடு, அதுவே கொடுத்துரும். நாம எதுவுமே பண்ண வேண்டாம். இப்ப ஒரு ஜலம் வந்துட்டே இருக்கு, அங்க மண்ணை போட்டு அடைச்சிருக்கா,
மண்ணை எடுத்துட்டேன். எடுத்த உடனே என்ன கிடைக்கிறது? ஜலமே ஓடிவான்னு பிரார்த்திக்கிற மன உண்மை இல்லை, தன்னடைய வரும். அதே போல அந்த மனமனுட்டானுவே நன்னாக ஓடின குருவை அந்த ஆச்சாரத்தை எப்படி வச்சினியன்னா தன்னடையே கிடைக்க போறது. நீ ஒரு பிரயத்தனம் பண்ண வேண்டாம், தன்னடையே கிடைக்கும் தெரிவித்தார். சரி சுவாமி, அது எப்படி சுவாமி, அது எப்படி கிடைக்கும்? ஆச்சாரனை பத்தினா என்னமா கிடைக்கும்? இந்த இடத்துல பாருங்க, பகவானும் மந்திராதீனம், மந்திரத்துக்கு அதீனப்பட்டவன் தான் பகவான். பகவானும் மந்திராதீனம், மந்திரமும் ஆச்சாரிய அதீனம். அந்த மந்திரமும் ஆச்சாரியனுக்கு அதீனப்பட்டிருக்கு. பகவானும் மந்திரத்துக்கு அதீனப்பட்டிருக்கான், அந்த மந்திரமும் ஆச்சாரியனுக்கு அதீனப்பட்டிருக்கு. அந்த ஆச்சாரியனும் ஆத்மகுணத்துக்கு அதீனம். ஆத்மகுணம்னா தனக்கு இருக்கக்கூடிய ஆத்மகுணங்கள் அதீனம். அப்ப நமக்கு ஆத்மகுணங்கள் நிரம்பினா என்ன ஆகும்? ஆச்சாரியனை பத்த போறோம், ஆச்சாரியனை பத்த போறோம். ஆச்சாரனை பத்தினா என்ன கிடைக்கும்? மந்திரம் கிடைக்கிறது. திருமந்திரம் என்ன தயம்? ஏன்னா மந்திராதீனம் யாரு? பகவான். அந்த மந்திரமும் ஆச்சாரனுக்கு அதீனம். அதீனம் அப்படின்னா அந்த மந்திரத்தை ஆச்சாரன் தன் கையில வச்சுட்டு இருக்கார். மந்திரத்துக்கு அதீனமா இருக்கார் பகவான், அந்த மந்திரத்தை நன்னா கையில வச்சுட்டு இருக்கார் ஆச்சாரியன். இப்ப ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுத்தினாச்சுக்கேன், அப்ப ஆத்ம குணங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஆச்சாரம் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆத்ம குணம் நிரம்பது. நிரம்பினபடியால் என்ன பண்ணோம்? உடனே என்ன நமக்கு கிடைக்கிறது? நமக்கு அந்த மந்திரம் கையில கட்டுறது. ஆச்சாரனை பற்றின உடனே என்ன கிடைக்கிறது? அந்த மந்திரம் கையில கிடைக்கிறது. முதல்ல ஆத்ம குணங்கள் வரணும். அந்த ஆத்ம குணங்கள் இருந்தா ஆச்சாரிய பத்தனம். ஆச்சாரனை பற்றினபடியாலே மந்திரம் கையில கட்டுறது. மந்திரம் கிடைச்ச உடனே மந்திரத்துக்கு அதீனம் பகவான் கெடுக்கிறார். என்ன புரியுதா? மறுபடியும் இன்னொரு தடவை சொல்றோம். அதாவது பகவானும் மந்திரத்துக்கு அதீனம், அந்த மந்திரமும் ஆச்சாரனுக்கு அதீனம். அப்ப மந்திரத்துக்கு ஆச்சாரம் அடியினபடியாலே அந்த ஆச்சாரனை நம்முடைய ஆத்ம குணங்களாலே பற்றினோம் என்றால் அப்ப அந்த மந்திரம் ஆச்சாரன் மூலமா நமக்கு கிடைக்கிறது. அந்த மந்திரம் கிடைச்ச உடனே மந்திரத்துக்கு அதீனம் தானே பகவான், அந்த பகவானும் நமக்கு கிடைக்கிறான்னு தெரிவிக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் பிரதானம் எதுன்னா ஆச்சார தீபம். அப்ப அந்த மந்திரம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கேன், வைகுந்தமானகர் மற்றது கையதுவே. நிச்சயம் கையில் நிச்சயம் கிடைச்சிடணும்னு தெரிவிக்கிறாடியா, அந்த வைகுண்டம் நாம் பெறுவோம். இதற்கு எது வேர்? இந்த வைகுந்தமானகர் கிடைக்கணுமோ அந்த கிடைப்பதற்கு எது வேர்? எது எது நமக்கு ஆதாரம் என்றால் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். அதுதான். அப்ப ஆச்சாரியர்களை சரி சுவாமி, சரி ஆச்சாரியர்கள். அப்ப அந்த ஆச்சாரிய தலைவர் யாரு? பகவத் ராமானுஜர். அந்த ஆச்சாரிய தலைவர் பகவத் ராமானுஜர். சரி சுவாமி, அவர்கிட்ட அனைவரும் போய் சேர்ந்தாச்சு இல்லையா? அப்ப ராமானுஜருக்கு முன்னாடியும் பல பல ஆச்சாரங்கள் உண்டு, ராமானுஜருக்கு பின்னாடியும் பல பல ஆச்சாரங்கள் உண்டு. ஏன்னா அந்த ராமானுஜரோ யாரை பத்தி இருக்கா? மாறன் அடிபணிந்துவன். யாரு? சுவாமி நம்மாழ்வாரை பத்தினார் இல்லையா? அப்ப நம்மாழ்வார் தான் யாருக்கு? அவருக்கு என்ன பேரு? ஆத்திய சன குலபதி, பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு பேரு. பிரபன்னர்கள்னா சரணாகதி நிஷ்டர்கள், பிரபத்தி மார்க்கத்தில நிலை நின்று இருப்பவர்களுக்கு பிரபன்னர்கள் பேரு. அந்த பிரபன்னர்களுக்கு தலைவர் யாரு? ஆத்தியஸ்தன குலபதி. நம்முடைய குலத்துக்கு தலைவர் என்ன குலம் சுவாமி? பிரபன்ன குலம். அந்த பிரபன்ன குலத்துக்கு தலைவரா இருக்க இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட தலைவரான அந்த நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டவர் தான் சுவாமி மதுரகவியார். அது கொண்டவர் மகிழன் தான். அப்ப அப்படிப்பட்ட மதுரகவியாழ்வார் அனுகிரகித்த அந்த கனியன் சேர்த்தமதை இப்ப நம்ம அனுபவித்திருக்கிறோம். இதுதான் இப்ப சுருக்கமா மதுரகவியாழ்வுடைய அவதார நிலை என்னன்னு பார்க்கணும். மேற்கொண்டு அதை ரொம்ப சுருக்கமா சொல்ல போறேன். மேற்கொண்டு ஏன்னா நமக்கு இங்க காலக்ஷேபம் கன்னி சிறுத்தாம, இது ஒரு பரம்பரை இல்லை, ஒரு பரம்பரை காலக்ஷேபம் கிடையாது. கனின் சிறுத்தாம காலக்ஷேபம் ஆனபடியாலே அதுக்குதான் பிராதானியம். இருந்தாலும் ஏதோ மேலெழுந்த வாரியா நம்மாழ்வார் எப்படி, மதுரகவியார் என்ன, அவருடைய அவதாரம் என்ன சுருக்கமா பார்க்கணும். இந்த திருக்கோளூர்ங்கிற திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்தை தான் மதுரகவியாழ்வார் அவதாரம் பண்ணாருன்னு நிச்சயமும். இவருடைய அவதாரமே சித்திர மாசம், சித்ரா நட்சத்திரம் பேரு. சித்திரை மாசம் தமிழ் மாசம் தான் பிரதானம், ஆங்கில கணக்கெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அது நீச்ச பாஷன்னு பேரு. என்னைக்குமே ஆங்கில கணக்கு இன்னைக்கு அபியாசம் பண்றாரு இல்லையா, அக்ஷராபியாசம் பண்ணுவாங்க, அக்ஷராபியாசம் பண்ணுவார் இல்லையா? அந்த அக்ஷராபியாசம் பண்றச்சு தயவு செய்து அவரவர்களுக்கு தாய்மொழி இருக்கும்,
சில பேர் தெலுங்கு வச்சுருப்பா, சில பேர் தமிழ் வச்சுருப்பா, சில பேர் கன்னடம் வச்சுருப்பா, சில பேர் மலையாளம் வச்சுருக்கா. அந்த தாய்மொழியில் எழுதலாம், இல்லையா சம்ஸ்கிருத பாஷையில் எழுதலாம். தயவுசெய்து ஆங்கிலத்தில் மாத்திரம் எழுதவே கூடாது, எதிரையுமே கூடாது. எதுவா இருந்தாலும் சரி, எந்த நிலையா இருந்தாலும் சரி, கூடவே கூடாது. அப்ப கல்யாணம் பார்த்தீங்கன்னா வர்த்தேசம் அதுவே. ஆனா பத்திரிகை நம்ம எழுதுறோமோ, பத்திரிகை எழுதத்தே யார் யார் எந்தெந்த தேசத்துல இருக்காளோ அந்தந்த தேசத்துடைய அந்த பாஷை இருக்குமோ, அந்த மொழி இருக்குமோ, அந்த மொழியிலே நீங்க எழுதிடலாம். அவ அந்த மொழிக்காரர் புரியறதுக்காக சொன்னேன். இப்ப தெலுங்கு தேசத்துல இருக்கா, ஆந்திர தேசத்துல, அவ தெலுங்குல எழுத ஒரு தவறும் கிடையாது. ஆனா நான் தெலுங்குல இருக்கேன், தெலுங்கு தெரியாது, நான் இங்கிலீஷ் எழுதிக்கிறேன்னு சொல்லப்படாது. நான் தமிழ்ல இருக்கேன்னு தமிழ் சொல்ல தெரியாது, இங்கிலீஷ் எழுதிக்கிறேன்னு சொல்லப்படாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த நட்சத்திரம் என்பது என்ன பிரதானம். அப்ப இந்த நட்சத்திரம் என்னது, என்ன நட்சத்திரம்? 27 நட்சத்திரங்கள். சித்ரா நட்சத்திரம் சித்திரை மாசம். இதுக்குதான் மாசம்னாலே நம்ம ஆங்கில கணக்கு பார்க்கப்படாது, தமிழ் கணக்கு தான் என்னைக்குமே. இதுக்கெல்லாம் அந்த 12 மாசம் ஆங்கில கணக்கு ரொம்ப நன்னா சொல்றதுங்க, தமிழ்ல தான். தமிழ் சித்திரை வைகாசி ஆணி ஆடி என்ன சுவாமி அப்படின்னு கேட்கிறா இல்லையா, இதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். அது மற்றதுல ஆங்கில கணக்கு தெரியட்டும் தெரியாம போட்டும். சித்திர மாசம் சித்ரா நட்சத்திரம் இவருடைய அவதாரம். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு வைபவம் உண்டு தெரியுமா? எல்லா நட்சத்திரத்துக்காட்டும் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு வைபவம். அதே போல ஆருத்ரா நட்சத்திரத்துக்கு ஒரு வைபவம், சிரவண நட்சத்திரத்துக்கு ஒரு வைபவம், அதே போல சித்ரா நட்சத்திரத்துக்கு ஒரு வைபவம். என்ன வைபவம்னா, மொத்தம் 27 நட்சத்திரங்கள். அஸ்வினி, உரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அம்சம், கேட்டை, மூலம், புராளம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரத்துல பாதி பாதியா பிரியும். இப்ப 27 பாதியா பிரிச்சா ஒரு பக்கம் 13 நட்சத்திரங்கள் வரும், மற்றொரு பக்கம் 11 நட்சத்திரம் வரும். 14வது நட்சத்திரம் நடுவா இருக்கும். 14 நட்சத்திரம் நடுவா இருக்கும் இல்லையா? அந்த நடுவா இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் சித்திரை. காலட்சம் முடிஞ்சதுக்கு பிறகு எடுத்து பாருங்க, பஞ்சாங்கத்துல நட்சத்திரம் போட்டு பாருங்க. 14வது நட்சத்திரம் சித்திரை அப்படின்னா ஒரு பக்கம் 13, மற்றொரு பக்கம் 13. அப்ப 13க்கும் நடுவுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் சித்திரை. அதே சுவாமி சித்திர நட்சத்திரம் 13ல பிறந்திருக்கு, 14ல பிறந்திருக்கான்னா நடுவான ஒரு அர்த்தத்தை நமக்கு உபதேசம் பண்ணத்தான் மதுரகவி ஆழ்வார் நடுவான நட்சத்திரத்துல பிறந்தார். நடுவான அர்த்தம் என்னது? நடுப்பதம். நடுப்பதம் என்ன? நமசப்தார்த்தம். திருமந்தத்துல என்னது? ஓம் நமகா நாராயணாய. ஓம்காரம் பிரதம பதம், மத்தியம பதம் நமகா, நாராயண பதம் சரம பதம். அப்ப நடுப்பதமா இருக்கக்கூடிய நமசப்தார்த்தம். அந்த நமசப்தார்த்தத்தின் அர்த்தத்தை தெரிவிக்க வந்த மதுரகவியாழ்வார் நட்சத்திரத்திலே நடு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திர அவதாரம் பண்ணார். இதுதான் விசேஷம். அந்த அவதாரத்துக்கு விசேஷம் பாருங்க. நமக்கு அந்த நடுப்பதத்தோட அர்த்தம் தெரியணும். நடுப்பதம் இது நமகா, ஓம் நமகா நாராயணயா. அந்த நமசப்தார்த்தத்தின் அர்த்தம் தெரிவதற்காக தான் அது சூச்சகமாக என்ன பண்ணார்னா தானும் அதே சித்ரா நட்சத்திரம் நடு நட்சத்திரமா இருக்கணும், அதனாலே அவதாரம் பண்ணார் நம்மளோட முன்னோர்கள் தெரிவிக்கிறார். அப்ப நமசப்தார்த்தம் என்ன தெரிவிக்கிறது சுவாமி? மணவாளமான தெரிவிக்கிறார். உதயத்த மாளிகை வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆத்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருணை செயல் நடுவே சேபித்தார் தாற்பயம் சேர்ந்து. நமசப்தத்தின் சீமை என்னன்னா, அந்த நமசப்தம் எனக்கு நான் அல்லேன், நான் பகவானுடையவன், நான் உன்னுடையவன். இதைத்தான் நமசப்தார்த்தம் பிரதானமா சொல்லும். எனக்கு நான் அல்லேன், எனக்கு நான் என்னுடையதுன்னு எதுவும் கிடையாது, எனக்கு சுவாதந்திரம் கிடையாது, எதுவும் கிடையாது. எனக்கு நான் என்ன அப்படின்னா அடியேன் பகவத் சேஷபூதம், பகவானுக்கு நான் தாசன், பகவானுக்கு நான் அடிமை அப்படின்னு தெரிவிக்கிறையா, பகவத் சேஷபூதன். அப்பனா பகவானுக்கு நான் உபாயம் என்பது என்னன்னா, பகவான் தான் நமக்கு உபாயம். ஆரணக்கு நின் பாதமே சரணாகத்தம் சொல்லிட்டான்னு பகவான் திருவடி பத்தணும். என்ன சுவாமி? அவர் திருவடி பத்தது அவர் திருவடிதான் வழி, மற்றொரு வழி கிடையாது. அப்ப பகவானே உபாயம் இங்கு காட்டக்கூடியதான் நமசப்தார்த்தம். அதுல மட்டும் இல்ல, இது மேலெழுந்த வாரியான அர்த்தம். ஆனா அந்த நமசப்தார்த்துக்கு உள்ளுரை பொருள் இருக்கு, யாதாத்மியம். யாதாத்மியம் உள்ளுரை பொருள். அப்ப சொரூபம் எது? நமசப்தார்த்தம் பகவானுக்கு நான் அடிமை, எனக்கு நான் அல்லேன்,
பகவானே உபாயம். உபாயம்னா பகவானை அடைவதற்குண்டான வழி அவன் திருவடியே என்று காட்டுக் கொடுக்கக்கூடியது நம்ம சப்தார்த்தம். இது முதல் நிலை. அடுத்த நிலை இருக்கு, இது சொரூபத்தின் நிலை. சொரூப யாதாத்வம் இருக்கு, சொரூப யாதாத்வம் இருக்கு, உபாய யாதாத்வம் இருக்கு. அந்த சொரூப யாதாத்வம் உபாய யாதாத்வம்னா நமசப்தத்தின் ஆழ்ந்த அர்த்தம். ஆழ்ந்த அர்த்தம் என்ன? மேலிழந்த வாரியான அர்த்தம் பகவானுக்கு நான் உரியவன் அப்படின்னு இருக்கணும். அதோடு நிற்காது, பகவானுக்கு உரியவன் என்கிறோடு நிற்காது. தற்சேஷத்துவத்தை தாண்டி அப்படிங்கிற ததீய சேஷத்துவம் பரியந்த வருது. அப்பனா தற்சேஷத்துவம் ததீய சேஷத்துவம். தற்சேஷத்துவம் பகவானுக்கு தத்துன்னு பேரு. பகவானுக்கு நான் அடிமை என்பது மேலெழுந்த வாரியான அர்த்தம் நம பதத்திலே. அந்த நமசப்தார்த்தத்தை உள்ளுரை பொருள் இது, ஆழ்ந்த அர்த்தம். ததீய சேஷத்துவம், ததீயன்னா பாகவதர்கள், அந்த பாகவதர்களுக்கு நான் அடிமை. அப்ப தற்சேஷத்துவத்தை காட்டும் ததீய சேஷத்துவம், ததீய பாரதந்திரியம், அதைத்தான் அது சொல்றது. அந்த பாகவதருக்கு நான் அடிமை, பாகவதர்களுக்காக நான் என்று சொல்லக்கூடியதுதான் அது நமசப்தார்த்தம். அப்ப தற்சேஷத்துவம்னா பெருமாளுக்கு அடிமை, ததீய சேஷத்துவம்னா அவன் அடியார் கடிமை. எங்க தெரியுது? மற்றுமோ தெய்வங்கியாளுடைய வாசகம், மற்றுமோ தெய்வமுள்ளது என்று இருப்பாரோடு ஒப்பிடேன் உற்றதும் உன்னடியார் கடிமை. திருவங்கியா விழுந்திருவார் உனக்கடிமைன்னு சொல்ல. திருக்கானவர் சௌரி பெருமாளை பார்த்து அவர் தான் திருமந்திரத்தை நல்லா உபதேசம் பண்ணார், அர்த்தத்தை எல்லாம் சொன்னார். அர்த்தத்தை எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு நான் உனக்கு எல்லாம் அடிமை இல்லை, உன் அடியார் கடிமையில கோச்சிட்டாரா இன்னும் ஆனந்தம் ரெட்டிப்பாயிட்டான். பகவானுக்கு இதெல்லாம் பார்த்தோம், ஆச்சாரியன் பாகவதான்னா அவருக்கு ஆனந்தம். தன்னை ஆராதிப்பதை காட்டிலும் தன்னுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய தன்னுடைய திருவடித்தானத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் என்ன, பக்தர்கள் என்ன, அவளை ஆராதித்தா அவருடைய ஆனந்தம் ரெட்டிப்பார்ந்து சாஸ்திரமே கோஷிக்கிறது. இது பகவான சொல்லியிருக்காரு, அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால என்ன பண்ணாரு? அவ தச்சேஷத்தை காட்டிலும் ததீய சேஷத்துவம் பிரதானம். அந்த ததீய சேஷத்தை இது சொல்றது நமசப்தம் தெரிவிக்கிறது. வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீர்த்த மதுரதை வித்தைகள் இல்லையா? அப்ப நமசப்தத்தின் உள்ளுரை பொருள் அவன் அடியார் கடிமை தெரிவித்தார். அவன் அடியார் கடிமைன்னு அதைத்தான் மதுரை வேத தெரிவிக்கிறது. வேறொன்றம் நாணரியன் வேதம் தமிழ் மாறன். இதையே மணவாள மாமனின் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தம், அத ஒரு கிட்டத்தட்ட 8 விதமான பெருமையை தனக்கு, இந்த பெருமை எல்லாம் இருக்கு அவை தனக்கு தானே தெரிவிச்சுக்கிறார். இந்த பெருமை எல்லாம் எனக்கு உண்டு, எனக்கு உண்டு, எனக்கு உண்டுன்னு. அந்த மாதிரி சொல்லலாமான்னா தாராளமா சொல்லலாம். பகவத் சம்பந்தத்தை இட்டு, பாகவத சம்பந்தத்தை இட்டு, ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு சொல்லலாம். அது வந்து சாத்விக அகங்காரணம் வேறு. அவரை இடத்தை தெரிவிக்கிறார், தென்னரங்கர் சீரர்களுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுர கவி சொல்படியே நிலையாக பெற்றோம். இது நமக்கு முக்கியம். இந்த மணவாளமான் என்ன தெரிவிக்கிறான் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்துல, தென்னரங்கர் சீரர்களுக்கு இலக்காக பெற்றோம், அந்த திருவரங்கநாதன் அவருடைய பரிபூர்ணமான கடாட்சத்துக்கு இலக்கானோம் அப்படின்னு தன்னுடைய பெருமை பெற்றோம்னா நம்மளையும் சேர்த்துக்கிறார், நம்மளையும் சேர்த்துக்கிறார். ஏன்னா அவர் திருவடிவார் தான் நம்ம நல்லுயிர்கால் இங்கே வடவாள மாமியின் பொன்னடியாம் சங்கமன் தெரிவிக்கிறாள். அப்படி இருக்கச்சு திருவரங்கம் திருப்பதி இருப்பாக பெற்ற நாம இல்லை. நம்ம சென்னப்பட்டணத்துல இருக்கோம், அவ இங்க இருக்கா வச்சுக்கோ, இங்கே இருக்கான் திருவரங்கத்துல இருக்கிறாங்க. திருவரங்கம்னா அது ஒரு வைகுண்டம் தான், அதனுடைய விஷயமே. அதனால்தான் எல்லா ஆழ்வாருங்க ஆச்சாரனும் போய் விழுந்துட்டாங்க. அந்த அனுபவம் பூலோக வைகுண்டம் தானே. பூலோகம் எந்த கடன்களும் கிடையாது, எப்பவும் சதாபசந்தி சிவரேகா என்று சொல்லக்கூடிய அனுபவம். அந்த பெருமாளா எப்ப பாரு உற்சவம் தான். அவர் உற்சவம் அதுவும் அவருக்கு மட்டும்தான். வேற அங்க ஆழ்வாராதாருக்கு ஏதாவது உண்டான ஒண்ணும் கிடையாது. அவாவது அந்த ஆச்சாரிய அனுடைய திருநட்சத்திரம் இருந்துச்சுன்னா அவாவது வந்து பிரசாத் வாங்கி போக வேண்டியதான். இந்த திருவள்ளிக்கேணியோ காஞ்சிபுரமோ ஏனைய திவ்ய தேசங்களோ ஆழ்வாராத உற்சவங்களோ ஓஹோன்னு நடக்கிற மாதிரிலாம் அங்க கிடையாது. அங்க எல்லாம் பெருமாள், நம்பெருமாள், பெரிய பெருமாள், அவ்வளவுதான் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த தென்னரங்கல் சீரர்களுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதி இருப்பாக பெற்றோம். அது மேல தெரியணும். மன்னிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம். உணவு நமக்கு எது? திருவாய்வழி மாறன் கலை. அந்த திருவாய்வழி தான் மாறனுக்கு உண்ணும் சோறு பருகிறீர் தின்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன். மாறனான நம்மாழ்வார்க்கு நமக்கு எது ஒருனா
அந்த ராமன் அந்த மாறன் அனுகிரகித்த அந்த திருவாய்வடிய உணவு அப்படின்னு தெரிவித்தா இது மூணாவது. நான்காவது என்னன்னு, மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். மதுரகவி சொல் எது? மதுரகவி சொல் எதுன, வேறொன்றும் நானறியன் வேதம் தமிழ் செய்த மாறன். அந்த மாறனை தவிர மற்றொன்னு கிடையாது. அதைத்தான் பிரதாப எடுத்துக்கார். எது சொல்வேன்னா மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். இப்ப காத்தால வேதாந்த தேசிகன் ஒண்ணு சொன்னா நம்ம பார்த்தோம். என்னதுன்னார், துன்பற்ற மதுரகவிகள் காட்டும் தொல்வழியே நல்வழின்னு நம்ம காத்தால பார்த்தோம். துன்பற்ற மதுரகவிகள் காட்டும் தொல்வழியே நல்வழின்னு பார்த்தோம்னும். இது வேதாந்த தேசியுடைய ஸ்ரீசுக்தி. இப்ப மணவாளனுடைய ஸ்ரீசுக்தி என்ன தெரிவிக்கிறார்? என்ன தெரிவிக்கிற மணவாளனே, மன்னிய சீர்மாறன் கலைவ மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோன்றார். ரெண்டு பேரும் ஒரே அபிப்பிராயம் தான். ஏதாவது அபிப்பிராயம் மாறதா பாருங்க, மாறவே இல்லையே. அந்த ரெண்டு பெரியவாளும் என்ன சொல்லிட்டா, இந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் உத்தாரகம் தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த ரெண்டு பக்கம். அப்ப நமக்குன்னு விட்டு கொடுத்து சொத்து ரெண்டு பேரும் கொடுத்துருக்காரு. என்ன சொத்து? ஆச்சாரிய அபிமானத்தில் மற்ற ஒரு சொத்து கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ஆச்சாரிய அபிமானம் என்னன்னா, ஒரு பிரமாணம் ஒண்ணு இருக்கு, சாஸ்திர பிரமாணம். யாருக்கு தெய்வத்தினுடைய உயர்ந்த பக்தி உள்ளதோ, அந்த தெய்வத்தை போலே குருவிடத்திலும் பக்தி உள்ளவோ அவர்கள் மகாச்சார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது. தெய்வத்தினிடத்துல யாருக்கு பக்தி இருக்கோ அந்த தெய்வத்தை போலவே குரு. அப்படின்னா பகவான் எத்தனை பக்தி இருக்கோ அத்தனை பக்தி குருவான் ஆச்சாரியர் இருந்தா என்ன சொல்லுது, அவ மகாச்சாரியர் பெரிய பண்டிதர்கள் அப்படின்னு சாஸ்திரம் தெரியுது. ஏன்னா பகவான தெய்வம் நினைப்பார்கள். ஆனா என்ன பாருங்க, சில பேரும் பகவான் தெய்வம் நினைச்சிட்டு ஊன்னு சொல்றோம். அவெல்லாம் பேசினா அவளுக்கு அர்த்தம் புரியாதான். அப்ப என்னன்னா, ஆச்சார தெய்வமாக வைத்துக் கொண்டு சொன்னாதான் அதன் அர்த்தம் நன்னா புலப்படுன்ற. அப்பன்னா நாம இப்ப காலட்சேப அதிகாரிகள் இல்லையா, யார் அடியேன்னு சேர்த்துதான் சொல்றேன். காலட்சேப அதிகாரிகள் காரணம் அந்த அதிகாரம் தான் எல்லாம் பகவான் தான், ஆச்சாரம் எல்லாம் கிடையாது அப்படின்னா அவ சொல்ற வார்த்தை எடுபடாது மட்டுமல்ல சரியா இருக்காது. அப்ப யார் சுவாமி சொன்னா எடுபடும்? ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம் என்று இருக்கா பாருங்க, அவா சொல்ற வார்த்தை தான் எடுபடும். நம்முடைய பூவாச்சார அத்தனை பேரும் ஆச்சாரிய 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 அபிமானம் உத்தாரகம். அப்பனா இருந்து என்ன தெரியாதுன்னா, ஆச்சாரிய ஒத்துக்கொள்ளாதோடைய காலட்சேபமோ உபன்யாசமோ கேட்கப்படாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் கிடையாது சுவாமி, அவர் சாமான் ஜீவாத்மா, அவர் என்ன பெருசா ஒத்துக்கிறது, பகவான் தான் அப்படின்ற. பகவானே ஒத்துக்கலையே, ஸ்ரீமன் நாராயணன் ஒத்துட்டாருன்னா அவரே ஒத்துக்கலையே. இங்க அதுக்கு பிரமாணமே இருக்கே. அந்த பிரமாண சாஸ்திர பிரமாணம் சொல்றது ஆச்சாரியனுடைய ஒத்துக்கொண்டு அவ சொல்ற வார்த்தை தான் உச்சிதம். பகவான மத்த ஒத்துண்டு ஆச்சாரம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு காரணம் அவ சாஸ்திரம் அவளுடைய வாக்கியம் எல்லாம் எடுபடாதுன்னு. ரெண்டாவது அவ சொல்றது புரியாதுன்றார். அவ சொல்றது புரியுமான்னா புரியவே புரியாதுன்னு தெரிவிக்கிறாரியா. அப்ப நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டார் மதுரகவியார். நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டார். எப்படி சுவாமி கொண்டார்? இப்ப மதுரகவி சரித்திரம் சுமார பார்ப்பார். சித்திர மாசம் சித்ரா நட்சத்திர அவதாரம் பண்ணார். அந்த சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டான வைபவம் பார்க்கணும். ஒரு வடதேசத்துல தான் இருந்தார், மதுரா நகரத்துக்கு அந்த பக்கம் இருந்திருந்தார். இருந்திருக்கச்சே அங்கிருந்து தெற்க நோக்கி அர்க்கம் விடுவார். அர்க்கம் ஒரு பிராமணர் தானே, அர்க்கம் விடும்போதுதான் அது சாயங்காலம் அர்க்கம் விடுற அர்க்கம்னா தீர்த்தத்தை விடுறது, ஒரு கையால் எடுத்து தீர்த்தத்தை விடுறது. அந்த தீர்த்தத்தை விடுறச்சே அங்க தெற்கு நோக்கி பார்க்கறது ஒரு ஜோதிஷ் தெரிஞ்சுட்டே இருக்குமா. சாயங்காலம் போது ஒரு ஜோதிஷ் தெரிஞ்சுட்டே இருக்கு. அது என்ன பண்றது, அந்த ஜோதிஷ் என்ன பண்றதுன்னா இவர் அப்படியே இழுக்கிறது, அந்த தெற்கு நோக்கி அவரை இழுக்கிறது. அந்த ஒளிப்படம் இருந்துட்டே இருக்கு இல்லையா, இவர் அப்படியே நகர்ந்து வந்துட்டே இருக்கார். நகர்ந்துட்டே வந்தார். அந்த ஒளிப்படம் இருக்கிறது எங்க இருக்கு, எந்த மாதிரி ஒளிப்படம்பு, அந்த ஒளிப்படம் கிட்டக்க போய் பார்க்கணும்னு கிட்டக்க வர நேரம் திருவேங்கட வரைக்கும் வந்துட்டார். திருவேங்கடனா திருமலை திருப்பதி அது வரைக்கும் வந்துட்டார். அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அது இழுக்கிறது, இன்னும் இழுக்கிறது. அங்கிருந்து திருவேலிக்கன் வந்தார். திருவேலிக்கன் வந்தோடனே அங்கேயும் இல்லை, இன்னும் இழுக்கிறது. அங்கிருந்து நேரம் திருவரங்கத்துக்கு வந்தார். அங்கேயும் இல்லை, அங்கேயும் இன்னும் இழுக்கிறது. அந்த ஸ்ரீரங்கத்தையும் தாண்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா கடந்தாவன போறது. இன்னும் நேரம் போயிட்டே இருக்கேன்னா கடைசியில கிட்டக்க போனா அங்க ஒரு புளிய மரம். அந்த புளிய மரத்துக்கு அடியில ஒருத்தர் தனியா உட்கார்ந்துட்டு நல்லா ஜோதிஷோடு இருக்கார். அவர் தான் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் இருந்திருக்கிற அவரை சேவிக்கிறார். அவரு கண்ணு மூடின்னு இருக்கார், யோக பிரபாவத்தோடு இருக்கார். 16 வருஷங்கள் ஒன்னும் பூர்த்தி ஆகல.
16 வருஷம் பூர்த்தி ஆக போறது. அந்த நிலையில் இருக்கார். ஆனா அவனுக்கு ஊன் இல்லை, உறக்கம் இல்லை, ஏதும் இல்லை. பகவானை யோக பிரபாவத்தால அனுபவிச்சுருக்கார். இன்னும் 16 வயசு பூர்த்தி ஆகல, அந்த நிலையில் இருந்துருக்கார். என்று கட்சே அப்பதான் மதுரகவியாழ்வார் அங்க வந்து சேர்ந்தார். அந்த ஜோதிஷ் அங்கதான் வந்து முடிஞ்சிட்டு. முடிஞ்ச உடனே இவர் தான் ஜோதிஸ்வரமா இருக்கார், என்ன பிரகாசமா இருக்கார், என்னவா இருக்கார், எப்படிப்பட்ட மகானா இருக்கார் அப்படின்னு. சரி, இவர் இவ்வளவு தூரம் இருக்காரு, ஜோதிஷத்தோடு கூடியிருக்காரு, இவர் யாரா இருப்பார் அப்படின்னு இவருக்கு இவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா சிறந்த யோகியா தெரியறதுன்னு அவரே நினைக்கிறார். யோகியா தெரியறது. சரி, யோகியா இருக்காருன்னா இவர் பேசுவாரா? முதல்ல மூச்சு இருக்கான்னு பாக்கணுமே. இவர் பாடு அப்படியே ஞானமுதிரியோடு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார், கண்ணை மூடிட்டு இருக்கார், கண்ணையும் திறக்கல, அப்படியே இருந்துட்டு இருக்கார். இருந்துட்டு இருக்கச்சே மூச்சு இருக்கான்னு தெரியலையே, பேசுவாரான்னு தெரியலையே, உயிர் இருக்கான்னு தெரியல, ஞானம் இருக்கா அதையும் பார்க்கணும். ஞானம் இருக்கான்னு தெரியலையே, ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு பார்ப்பதற்காக என்ன பண்ணலாம் யோசனை பண்ணார். பக்கத்துல ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை எடுத்து ஆழ்வார் முன்னே எடுத்து அப்படி போட்டார். அந்த கல்லை எடுத்து அப்படி போட்ட ஒரு சத்தம், டக்குன்னு ஒரு சத்தம் ஏற்படும். போட்ட உடனே திடுக்கிட்டு நம்மாழ்வார் திருக்கண் மலர்ந்து முதல்ல அந்த ஆழ்வாருடைய திருக்கண் நோக்கு, அவருடைய கட்டாட்சம் மதுரகவி ஆழ்வார் மேலே பட்டது. அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் ஜாயமானங்கி புருஷம் எம்பசேது மதுசூதனகா சாத்விக சதி விக்னேயக சரை மோட்சாட்ச சிந்ததகான்னு சொல்றாப்புல அந்த ஜாயமான கட்டாட்சம், பிறந்தச்சே கட்டாட்சம். இப்ப இவர் தானே கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்த உடனே மதுரகவி ஆழ்வார் தான் நோக்கினார். அந்த கட்டாட்சம் பூர்வமா பட்டது. அந்த கட்டாட்சம் பட்ட உடனே ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, கண்ணை திறந்திருக்காரு, பிராணன் இருக்கு, உயிர் இருக்கு, பேசுவாரோ மாட்டாரோ தெரியலையே, என்ன பேசுவார், எப்படி பேசுனா கல்லை விட்டவனு திடுக்கிட்டவர் இருந்து. ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கல்லை போட்டிருப்பா, எத்தனையோ சத்தம் போட்டிருப்பா, அப்பெல்லாம் எதுக்கு, அப்பெல்லாம் கண்ணை திறந்தோடனே கண்ணை கூட திறக்கல. ஆனா மதுரகவி ஆழ்வார் தனக்கு சிஷ்யன் வந்தான்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய கண்ணை திறந்து பரிபூர்ணமான கட்டாட்சம் பண்ணார். பண்ண உடனே இப்ப இன்னும் புரியல மதுரகவி ஆழ்வாருக்கு. என்ன பண்ணா ஏதோ கேள்வி கேட்கணுமே, ஏதாவது இவர் யோக பிரபாவத்துல இருந்து இருக்கார், பெரிய ஞானியா இருக்கார், இருந்தாலும் சாஸ்திரோக்தமா சில கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தின் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். எனக்கு நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். சத்தத்தின் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு முதல்ல ஆழ்வார்ட்ட இந்த வார்த்தை கேட்கிறார். என்ன பேசணுமோ, பேசுவாரா மாட்டாரா, யோகியா இருக்காருன்னு கேட்கணும்னு. இப்ப ஆழ்வார் பதில் சொன்னமோனோ பதில் சொல்லிட்டார். அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு சொல்லிட்டார் ஆழ்வாருடைய பதில். அப்ப ஆழ்வார் முதல்ல அத்தைன்னு அகாரத்துலதான் அவருடைய சப்தமே ஆரம்பிக்கிறது. நம்ம உயர்வர உயர்னும் உக்காரத்துல ஆரம்பிச்சா சொன்னோம். ஆனா அதுக்கு முன்னாடி உயர்வர உயர்னாலும் சொல்றதுக்கு முன்னாடி அகாரம் தான் மறு சொன்னார். அத்தை தின்று அங்கே கிடக்கும்னார். சுவாமி ஒண்ணுமே புரியல சுவாமி. சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அத்தை தின்று அதுக்கு என்ன அர்த்தம்? அவரிடமும் அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு சொன்ன இவருக்கு என்ன? அவ ரெண்டு பேரும் புரிஞ்சு போயிடுச்சு. மதுரகவியாருக்கும் புரிஞ்சு விட்டு சுவாமி நம்மளால புரிஞ்சு அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கும் நல்லா தெரிஞ்சு ரெண்டு பேரும் கேள்விப்பட்டு ரெண்டு பேரும் மச்சந்தாக மகத பிராணாக போதையந்த பிரசனுடைய பேஷண்டா தெரியுது. ஆனா நமக்கு தெரியணுமே, என்னன்னா இந்த சொற்றொடருக்கு ரெண்டு பொருள்கள் உண்டு. இந்த சொல்லுக்கு என்னன்னா அத்தை தின்று அங்கே கிடக்கும், சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்ற இந்த ரெண்டு சொற்றொடர் எடுக்கணும். ரெண்டு சொல், அந்த ரெண்டு சொற்களுக்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு, ரெண்டு பொருள் உண்டு. ஏன்னா முதல்ல அகாரத்துல சொன்னேன் அத்தை தின்று, அகாரார்த்தோ விஷ்ணுகு, அதனால அகாரத்தை சொன்னான்னு தெரியுது. சரி, இதுக்கு என்ன சுவாமி அர்த்தம்? ரெண்டு விதமான அர்த்தம் சொல்றேன். செத்தது என்னன்னா செத்தத்தின் வயிற்றில். அப்ப செத்ததாக இருக்கக்கூடிய வயிறு, செத்ததாக இருக்கிறது எது? இந்த சரீரம் தான். இந்த சரீரம் தான் செத்தது. இதுக்கு ஞானம் இருக்கா? இல்லையே. அப்ப செத்ததான இந்த சரீரம், இதுக்கு ஞானம் கிடையாது இல்லையா? அப்ப ஞானம் கிடையாது இருந்தபடியாலே சரீரத்துக்கு செத்தத்துக்கு தான் சமம். ஞானம் இருந்தாங்க ஒருத்தர் போய் கிளம்பி போயாச்சு, ஞானம் இருக்கக்கூடிய ஆத்மா கிளம்பி போனோன்னே போயிட்டு சுவாமி வேலை பண்ணலாம், 4 பேர் வாங்க வேலை பண்ணலாம் சொல்றோம்னா அப்ப செத்துட்டாரு அர்த்தமானோம். அப்ப அதே போலதான் இந்த சரீரம் இந்த சத்தத்துக்கு சமானமாகணும். இந்த சத்தத்துக்கு சமானமா இருக்கு இந்த சரீரம். இந்த சத்ததான இந்த வயிற்றுல சிறியது பிறந்தால் ஏதோ ஒண்ணு போய் பிறக்கிறது. சிறியது என்னது?
சிறிய ஜீவாத்மா போய் பறக்கிறது. என்னவா பறக்கிறது? கர்மாதீனமாக உடலை ஏற்றுக்கொள்கிறது. நம்ம பறந்துருக்க போனோம், இருக்கு ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா எப்படி சொல்றது? கர்மாதீனம். கர்மாதீனமாக இந்த சரீரத்தை எடுத்துட்டோம். இந்த சரீரம் செத்தது. இந்த செத்த சரீரத்துக்குள்ளே சிறியது பிறந்தது. அதுதான் இது ஜீவாத்மா. இது ஏற்றுதனும். ஏற்றுனா எத்தை தின்று எங்கே கிடக்கும்? சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால், சிறியது பிறந்தால் வரைக்கும் பார்க்கணும். எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னா அது எதை உபாயமாக கொள்ளும், எதை அனுபவிக்கும், எங்கே கிடக்கும். மூணு கேட்டுட்டார். எதை உபாயமாக கொள்ளும், எதை அனுபவிக்கும், எங்கே கிடக்கும். எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கிடையாது. எதை உபாயமாக கொள்ளும், எதை அனுபவிக்கும், எங்கே கிடக்கும். ஆழ்வார் பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்றாரு? அத்தை தின்று அங்கே கிடக்கும். இது நல்லா புரியாது. இப்ப ஆழ்வார் சொன்னது புரியல. அத்தை தின்றதுன்னா அந்த சரீர சுகத்தையே அனுபவித்து கொண்டு, ஏன்னா சத்தது தானே இந்த சரீர சுகம். அப்பனா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யாத்தின்னு அர்த்தம். இந்த சரீர சுகத்தையே அனுபவித்துக் கொண்டு அங்கே இருக்கும் அப்படின்னா மாறி 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 சரீரத்தை பிறவை எடுக்கிறோம்னோ, மாறி மாறி பழமிறப்பம் பிறந்து அடியை கிடந்து உள்ளம் தேறி நீரில் இந்த திருவெல்லம் யான் மூழ்கன் என்று சொல்லுவாப்படு மாறி மாறி பிறவி எடுத்துட்டே இருக்கணும். அந்த மாறி மாறி பிறவி எடுத்து இங்கேயே எடுத்துட்டு இங்கேயே கட்டணும். மறுபடியும் சம்சாரத்துல போறது, மறுபடியும் போறது, அந்த கர்மாவுக்கு தகுந்த ஒரு சரீரத்தை எடுக்கிறது, மறுபடியும் பறக்கிறது. அத்தை தின்று அங்கேயே அங்கேயே இருக்கிறது, அங்கேயே இருக்கிறது, அங்கேயே இருக்கிறது அப்படின்னா அந்த சரீர சுகத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். கண்டு கேட்டு உற்று மோண்டு உண்டு உடலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்மந்தரிகளையா அதிலேயே உழன்றிருக்கு உழந்துருக்கு உழந்துருக்கு அப்படின்னா இந்த சம்சாரத்திலே உழந்துட்டே இருக்கு. மாறி பறக்க போறது திருப்பி வருது, போறது திருப்பி வருது, போறது திருப்பி வருது, இப்படியே இருந்துட்டு இருக்கு. இது முதல் பதில். இந்த பதில சொன்ன உடனே சாமி அது எங்களுக்கே தெரியும், சுவாமி அது எங்களுக்கே தெரியும். இது கர்மாதீனமா இது எடுக்கிறது, சரீரத்தை எடுக்கிறது, அது இங்கதான் ஒன்று ஒருத்தக்கணும். இது அவர் சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்கணுமா? எங்களுக்கே தோன்றது அப்படின்னு. அப்பேற்பட்ட இந்த மாதிரி விஷயத்த ஆழ்வார் சொல்றதுக்கு ஆழ்வார் என்னமான்னா அதுதான் நமக்கே தெரியும்னா இந்த சரீரத்தின் வெளியில வர்றதுக்கு உண்டான வழி என்ன அதை சொல்ல வேண்டாமா? அதை சொல்லாம சரீரம்தான் செத்தது, அந்த செத்ததான சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவாத்மா கர்மாதிமா போயிடுது, அது அதையே நல்லா அனுபவிச்சுட்டு அங்கே திரும்ப திரும்ப பறக்கிறது போறது திறக்கிறது போறது அப்படின்னா இது எங்களுக்கே தெரியறதா சுவாமின்னா. இப்ப அது இன்னொரு மாதிரியா பார்க்க நிஜமான அர்த்தம் என்ன பார்க்கணும்? சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால், முதல்ல சத்தத்தின் வயிறுன்னு சொன்னது சரீரம்னு பார்த்தோம். இப்ப சத்ததுன்னா என்ன அர்த்தம்னா ஜீவாத்மா சப்தத்துக்கு சமானமாக இருக்குன்னு. ஜீவாத்மா சத்தத்துக்கு சமானமா? ஜீவாத்மா ஞானமுடையவன் ஆனந்தமுடையவன் சொல்லியிருக்க சுவாமி, நீங்க என்ன சத்தத்துக்கு சமானம் சொல்றேன்னா பகவத் விஷய ஞானம் இல்லைன்னா சத்தத்துக்கு சமானம். சில பேர் எப்படி இருக்கு இருக்கு அப்படின்னு இழுப்ப, அப்ப நான் இருக்கிறபடி இல்லைன்னு அர்த்தம். அதனா இருக்க வேண்டியபடி நல்லா இருக்கணும்னா இல்லைன்னு அப்படின்னா இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி சுவாமி இருக்கு அப்படின்ற அப்பனா இருக்க வேண்டியபடி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதே போல இங்க பகவத் விஷய ஞானம் இல்லைன்னா இந்த ஜீவாத்மா என்ன பண்ணும்? சத்தத்துக்கு சமானம். அந்த நான் பிறந்திலேன் திருமேஷி ஆழ்வார் தெரிவிக்கிறார். நின்றதந்த ஊரகத்து இருந்ததந்த பாடகத்தன்று வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னிலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுலேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அன்னைக்கு நான் பிறக்கலன்னு, பிறந்தவர் தான் பிறக்கலன்னு சொல்ல முடியும். இப்ப பிறந்ததுக்கே பிறக்கலன்னு நான் ஞான ஜன்மா பிறக்கல, ஞான ஜன்மா பிறக்கல சத்தத்துக்கு சமானம். புரியுதா? அந்த சத்தத்தின் மையத்தின்னா அப்ப ஞான ஜன்மா பிறக்காமண்டா இந்த ஜீவா சத்தத்துக்கு சமானம். அப்ப சத்தத்துக்கு சமானமா இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாக்குள்ளே சிறியது பிறந்தால் சத்த கொஞ்சம் நல்ல ஜாகிரதையா கேட்கும். சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் ஒருவேளை அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு சின்ன அற்பமாக இருக்கக்கூடிய பகவத் விஷய ஞானம் ஏற்பட்டது ஒருவேளை நம்ம காட்சியை வந்து கேட்டிருப்பாரோ? இருக்கிறோம் ஒருவேளை ஏற்பட்டிருந்தா அப்ப சத்தத்தின் வயிற்றுன்னா ஒண்ணும் இல்லாததான ஆத்மாவிடத்துல சிறியது பிறந்தான்னா ஏதோ ஆத்மா பரமாத்மா விவேக ஞானம், ஆத்மான்னு ஒண்ணு இருக்கே பரமாத்மா ஒண்ணு இருக்கே, அந்த ரெண்டு விவேக ஞானம் வந்துட்டு ஒரு துளி, அதான் சிறியது பிறந்தால் ஒரு துளி ஏற்பட்டிருக்கு. ஒரு துளி ஏற்பட்டிருக்கு.
அந்த ஒரு திரு ஏற்பட்டா அப்ப என்ன பண்ணும்? அப்ப வந்துட்டு சத்தத்தின் மையத்தில் சத்தது ஜீவாத்மா, அதோட வயிற்றில் சிறியது பகவத் விஷய ஞானம் ஒரு துளி ஏற்பட்டால் சிறியது பிறந்தால் இதுவரைக்கும் சரியா போச்சு. எத்தை தின்று எங்கே கிடக்கும்? எத்தை தின்றுகிறங்க எது சுவாமி? எதை உபாயமாக பற்றும், எதை புருஷார்த்தமாக அனுபவிக்கும்? ஆழ்வார் சொல்லணும். எதை உபாயமாக கொள்ளும், எதை புருஷார்த்தமாக அனுபவிக்குன்னா சத்ததான ஆத்மா விஷயத்தில் பகவத் விஷய ஞானம் ஏற்பட்டால் ஏன்னா அத்தை தின்னும். அப்ப பெருமாளுடைய திருவடிகளையும் உபாயமாக பற்றும், அங்கே கிடக்கும். அவன் திருவடிகளையே புருஷார்த்தமாக கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டு அங்கே கிடக்கும். அதிலிருந்து வெளிவருவதற்கு வழி சொல்லிட்டார். எந்த வழிந்து? முதல்ல சொன்னது இந்த சத்ததென்று சரீரம். இந்த சரீரத்தை விட்டு வேற அப்ராபிதமான சரீரம் கிடைச்சு அவனுடைய அனுபவத்தை பிரீத்திகாரத்தை கைங்கரியம் பண்ணணுமானோ அந்த கைங்கரியத்தை இப்ப பதிவு சொல்லிட்டாரு. என்ன பதிவு சொல்லிருக்காரு? சத்தது என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா, ஜீவாத்மா சத்தது கிடையாது. பகவத் விஷய ஞானம்னா சத்தத்துக்கு சமானம். அந்த ஞானம் ஒரு துணி வந்துட்டு, அந்த ஆத்ம விவேக ஞானம், ஜீவாத்மா பரமாத்மா விவேக ஞானம் வந்துட்டு. எப்படி வந்து சுவாமி? ஏதோ ஆச்சாரிய கட்டாட்சம், பகவத் கட்டாட்சம், பகவதால் கட்டாட்சம், ஏதோ ஒரு கலாட்சம் கேட்டிருக்கார், வந்துட்டு. வந்த உடனே என்ன பண்ணாரு? உடனே எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அத்தை தின்று அங்கே அத்தை என்னன்னா பெருமாளுடைய திருவடிகளையும் உபாயமாக பண்ணும். இல்ல சுவாமி வந்துட்டு அந்த விவேக ஞானம் வந்துட்டு பகவான் தானே, அவன் திருவடி தரும் மற்றொன்னு கிடையாது, அவனை பத்துவதற்கு தெரிஞ்சுட்டு அங்கே கிடக்குனா அவன் திருவடியே புருஷார்த்தம், மற்றொரு புருஷார்த்தம் கிடையாது. அவன் திருவடியை புருஷார்த்தமா கொண்டு என்ன பண்ணுவான்? கைங்கரியம் பன்னெண்டே. அப்ப தெருவாள் திருவடிகளில் உபாயகமாக கட்டினால் அவன் திருவடிகளில் கைங்கரியமே புருஷார்த்தமாக கிட்டும். இது சத்தத்தின் மையத்தில் சிறிய, இது மதுரகவியாளர் கேட்க அதுக்கு சமாதானம் சுவாமி நம்மாழ்வார் தெரிவித்திருந்தார். சத்தத்தின் மையத்தில் சிறியது பிறந்தால் எத்தைத்தின் அங்கே கிடக்கும், அத்தைத்தின் அங்கே கிடக்கின்றார். சரி சுவாமி, இதுல ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தி, ஸ்ரீமதே நாராயணாய நமக, இந்த ரெண்டு சப்தங்கள் இதுக்குள்ள இருக்கு. என்ன சுவாமி சத்தது கித்ததுன்னு சொல்லி நீங்களும் சாஸ்திர வாக்கியத்தில் குறித்து சேர்க்கிறேன் உண்டு. ஸ்ரீமன் நாராயண சர்மோச்சனம் பிரபத்தி எது சரணா இதுன அப்படின்னு சொல்றது அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்பதுதான் ஸ்ரீமன் நாராயண சர்மோச்சனம் பிரபத்தி. அப்படின்னு என்னது? அந்த பெருமாவுடைய திருவடிகளை உபாயமாக பற்றமோனோ அதுதான் அத்தை தின்றும். அத்தை தின்னும் அங்கே கிடக்கும் வராது. அத்தை தின்னுங்கிற சப்தம், அத்தை தின்னுனா பெருமாளுடைய திருவடியை உபாயமா பத்திரத்தனும், அதான் அத்தை தின்னும். அத்தை தின்னும் என்பது எது? ஸ்ரீமன் நாராயண சர்மோச்சனம் பிரபத்தி. அங்கே கிடக்கும் அது எது? ஸ்ரீமதே நாராயணாயண. அப்ப அங்கே கிடக்குன ஸ்ரீமத நாராயணனா பெருமாள் திருவடி உபாயம்தான் ஸ்ரீமன் நாராயண சர்மோச்சனம் கிடைத்தே, அது அத்தை தின்று என்றார். அந்த திருவடிகள் உபாயமாக பற்றும் ஸ்ரீமதே நாராயணாயணமாக அத்தை தின்று அங்கே கிடக்கும். அங்கே கிடக்கணும்னா அந்த பெருமாள் திருவடிகளே புருஷார்த்தமாக அந்த கைங்கரியத்தை பண்ணி கொண்டு அங்கே கிடக்கணும். ஆக துவயார்த்தம் தான் நம்மாழ்வாருடைய திருவாக்கிலிருந்து முதல்ல வந்துட்டு. முதல்ல நம்மாழ்வார் திருவாக்கில் இது வந்தது. நம்ம என்ன சொன்ன? அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு சொன்னார்னா துவயார்த்தம் தான் சொல்லி இருக்காரு. என்ன துவயம்? ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமகா அப்படின்னு. அப்ப முதல்ல ஆழ்வார் தன்னுடைய திருவாயில் திறந்து சொன்ன சப்தம் என்ன? தயம். ஆக அந்த மந்திரத்தை சொல்ல அதன் விஷயமாக தமிழ் படித்து சொன்னார். அத்தை தின்று அங்கே. அந்த மந்திரத்தை சொன்னாரா? அந்த மந்திரத்தை சொன்னார். அந்த மந்திரத்துடைய தமிழ் அர்த்தம் என்னவோ அந்த அர்த்தத்தை தான் அத்தை தின்னு அங்கே தின்னார். இரண்டாவது, ஆழ்வார் அனுகிரகித்த அந்த திருவாய்மொழியே துவயார்த்த பிரதிபாதகம்னு பேர். ஆழ்வார் அனுகிரகித்த திருவாய்மொழி இருக்கு இல்லையா, அந்த திருவாய்மொழியே துவயார்த்தம். ஏன்னா 10 பத்துங்களாலும் ஆழ்வார் துவயத்தை தான் வெளியிடுறார். 10 பத்துங்களாலே ஆழ்வார் துவயத்தை தான், துவயம் 10 பிரிக்கப்பட்டது. அந்த 10 சொல்லப்பட்ட அர்த்தங்கள் தான் 10 சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப 10 துவயார்த்தம். இது வந்து சாரசங்கரன் ஒரு கிரந்தம், பிரலோகாச்சாரியர் 18 ரகசிய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அதுல சம்பிரதாய விஷயங்களா இருக்கக்கூடிய கிரந்தங்கள்
ஆச்சாரிய சிஷ்ய விஷயமா இருக்கக்கூடிய கிரந்தங்கள், திருமந்திரம் தயம் சரமஸ்லோகமான கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு. 3 விதமா பண்ணியிருக்காரு. அதுல திருமந்திரம் தய விஷயமாக பண்ணக்கூடிய கிரந்தங்களே இதுல இருந்து என்னது சாரசங்கிரகம் ஒரு கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம். அந்த சாரசங்கிரகத்துல அவர் தெரிவிக்கிறார், என்ன தெரிவிக்கிறாருன்னா, சாரசங்கிரகம்ன்றது கிட்டத்தட்ட அதை சேவிச்ச வச்சுக்கேன். சாரசங்கம் பிறலோகச்சார் அனுகிரகிச்சது. அந்த சாரசங்கத்துக்கு கிட்டத்தட்ட 300 பாசுரத்துக்குள்ள அர்த்தம் தான் நமக்கு தெரியும். திருவாவூர் 1102 பாசுரங்கள், அதுல கிட்டத்தட்ட 300 பாசுரங்கள் மேற்கோள் எடுத்திருக்கார் பிறலோகாச்சாரியர். அப்ப சாரசங்கத்தை தெரிஞ்சுட்டோம்னா 300 பாட்டு அர்த்தம் தெரிஞ்சுடுது. மிச்சம் மேற்கோள் 700 பாட்டு தானே, அதுக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். இது சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சே சாரசங்கம் தெரிஞ்சிட்டாலே போதும் தெரிவிக்கலையா. ஆக இப்ப மதுரை கவிக்கு நல்லா புரிஞ்சுட்டு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, ஓ இவருக்கு ஞானம் இருக்கு. சத்தத்தின் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தத்தின் அங்கே கிடக்குன்னு கேட்டோம். அதுக்கு அத்தைத்தின் அங்கே சொல்றார். ஞானம் இருக்கு, அண்ணா பேசுறார், மேற்கொண்டு என்ன பண்றார் அப்படின்னு பார்ப்போம்னு பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்ச உடனே ஆழ்வார் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். உபதேசம் பண்ணினார். எத்தனை நாள் சுவாமி உபதேசம் பண்ண? 16 வருஷங்கள், 16 ஆண்டுகள் இவருக்கு உபதேசம் பண்ணி முடிஞ்சது. அதுக்கப்புறம் யோகம் கலந்தது. ஆழ்வாருக்கு மதுரகவி ஆழ்வார் ஒருத்தர் தான் சிஷ்யர், வேற யாரும் கிடையாது. பின்னாடி நிறைய காலங்கள் கிடைச்சி நாதமணிகள் ஏற்பட்டார், அது வேற விஷயம். ஆனா ஆழ்வார் நமக்கு முதல்ல பிரபந்தத்தை பண்ணும்போது ஒரே சிஷ்யர், அந்த ஒரு சிஷ்யர் மதுரகவியாக தான். எது போல விஷ்ணு புராணம் பண்ணார் பராசர மகரிஷி. அந்த பராசர மகரிஷி ஒரே சிஷ்யர் மைத்ரேயர்னு பேர். அந்த மைத்ரேயர் தான் ஒரே சிஷ்யர். அதே போல நம்மாழ்வார்க்கு ஒரே சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார். அப்படி ஒண்ணு. இரண்டாவது, மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை காட்டும் வயதிலே மூத்தவர், ரொம்ப மூத்தவர். இவர் பெரியவர். இவர் பிராமணர், அவர் அப்பிராமணர், அது வேற விஷயம், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா மதுரகவி ஆழ்வார் வயசுலே பெரியவர், நம்மாழ்வாரை காட்டிலும். இது போல குரத்தாழ்வார் சுவாமி ராமானுஜரை காட்டிலும் 7 வயசு பெரியவர். ராமானுஜரை காட்டிலும் 7 வயசு மூத்தவர் இருக்காரு. ராமானுஜர் சிறியவர். அதே போல நம்மாழ்வாரை விட மதுரகவிகள் வயதில் மூத்தவரா இருக்கார். ஆனா மூத்தவரா இருந்தாலும் அவர் சிறியதாங்க. அப்ப இவர் என்ன, மதுரகவி ஆழ்வார் கருடனின் அம்சம், வேதாத்மா விகடேஸ்வரகான்னு சொல்லுவா. கருடாழ்வார் அம்சம்தான் மதுரகவி ஆழ்வார் திருவாவசனம். அந்த ஆதிசேஷம் அம்சமாய்தான் திருப்புளிய மரம், திந்திரி மூலதாம்னே அப்படின்னு தெரிவிக்கிறாளையா. அந்த திருப்புளிய மரம், அந்த திருப்புளிய மரம், அந்த திருப்புளிய மரம் தான் ஆதிசேஷம் அம்சம். விக்ஷக்ஷேனர் அம்சம் தான் நம்மாழ்வார். விக்ஷக்ஷேனருடைய அம்சம் நிறைய பார்த்துக்கோம். விக்ஷக்ஷேன அம்சம் தான் நம்மாழ்வார். இதுதான் தெரிவிப்பார் மணவாள மாமணிகள். உண்டோ வைகாசி விசாகத்திற்கு ஒப்பொரு நாள், உண்டோ ஷடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு தென்குருகை கொண்டு ஒருவார் தன்னுடைய ஒப்புமதிவ ஆழ்வார் திண்ணைக்கு சமானமான திவிதேசம் கிடையாதுன்னு. உண்டோ திருக்குறுகூர் கொப்பு உண்டா, திருக்குறுகூருக்கு சமானமான திவ்யதேசம் இருக்கா? கிடையாது. அந்த திவ்யதேசம் பெருமை பேச வந்தவரே திருக்கோரில் அவதரித்த வைத்தமானதி பெருமாள் தான். அந்த வைத்தமானதி ஏன்னா வைத்தமானதி பெருமாளுடைய அவதாரம், அவருடைய அனுகிரகத்தால் தான் மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணார். ஏன்னா அந்த பெருமாளுக்கே வைத்தமானிதி பிக்ஸட் டெபாசிட் பண்ற முடியாது. அப்படி பண்ணிட்டு இருக்கணும். அதெல்லாம் எங்கெங்கயோ பண்றோம், அது ஒண்ணும் உதவாது. ஓயாசனா அது நமக்கு வரப்போறதா? ஒண்ணும் வரப்போறது இல்லை. ஆனா இந்த நிதி இருக்குல்லையே, நிதியினை பவலத்தோனை நெருமையார் நினைய வல்லார் கதியினை கஞ்சன்மாலன் திருக்குறந்தாண்டத்தை தெரிவிக்கிறார் சுவாமி திருவங்கி ஆழ்வார். அப்ப இந்த நிதி வைத்த மாநிதி, இந்த நிதி எங்க போனாலும் கூடயே வந்துடும். இந்த நிதி வட்டி உண்டா? நிறைய உண்டு. அசல் உண்டா? அசல் நன்னா இருக்கும். ஒண்ணு கோழையா. சில இடத்துல வட்டியும் போயிடுது, கனவு அசலும் போயிடுது. இந்த ஒதுமே போகாது. நிறைய அசலம் கிடைக்கிறது, நிறைய வட்டியும் கிடைக்கிறது இல்லையா? அப்படி வைத்த நிதி, அந்த வைத்தமா நிதி. இந்த பெருமாள் பூமியில கலந்து நல்ல உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த சொத்தை அத்தனையும் இவர் தேடுறார். குபேரனுக்கு நவநிதிகள், குபேரனுக்கு நவநிதிகள் இருக்கு இல்லையா? அந்த நவநிதிகள் தொலைஞ்சு போயிடுத்து. தொலைஞ்சு போனபடியாலே எங்க போயிடுத்து, என்னமா போயிடுத்து அப்படின்னு பூமியில தானே இருக்கு. எப்படி பண்ண மை போட்டு தேடுறாரு. அந்த மை போட்டு தேடி திரும்ப கொடுத்தவர் யாரும் இந்த பெருமாள் தான். இந்த சம்பிரதாயத்துல இதெல்லாம் சொல்லுவார், காலக்ஷேபத்துல சொல்றது இல்லை. என்ன சொல்லினேன், ரொம்ப பணமடையா இருக்கு, ரொம்ப கடனாளியா இருக்கா, சமமா இருக்கு, காசுக்கு சரியா வரமாட்டேன்றது, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா அந்த பெருமாளை பெயர்த்தா தீர்ந்துருவா அப்படின்னு சில பேர். அவெல்லாம் பிரயோஜனத்தை பாரு.
நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அந்த மாதிரிலாம் சேவிக்கிறது கிடையாது. ஆனா அந்த மாதிரியான ஒரு நிலையும் உண்டு. இந்த பெரிய வைத்தமானிதி பெருமானான இது போல இப்ப ஸ்ரீபெரும்புதூர் எம்பெருமானார் சேவிச்சா ஏதோ இந்த தோஷம்லாம் இருக்கு போயிடுது. அது யாரோ பின்னாடி யாரோ அதெல்லாம் கலக்கி விட்டுருக்கா. ஆனா இப்ப அதனால இப்ப கூட்டம் வருதுன்னு வச்சுக்கோ. எதுக்கு சொல்றோம்? அதே போல இங்கன்னா இவரு குபேரனுக்கு சொத்தை கொடுத்தாரணும் மை போட்டு, ஓ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுத்தாரணும். அப்ப நிதியை வருதானே, அதனால இவர் பேரை வைத்தமா நிதின்னு பேர் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணார். அதனால இவர் அவர் கொடுத்தபடியால இவருக்கு வைபவம்னாரு. அதெல்லாம் பெரிய வைபவமே கிடையாது. அதெல்லாம் பெரிய வைபவம்னா அது கிடையாது. 10வது நிதி இருக்கணும். இது நவநிதி, இது நவநிதி தொடர்ச்சினபடியா 9 நிதியை கொடுத்தார். 10வது நிதியாக மதுரகவியாக கொடுத்தாரனோ அதுதான் இவர் கொடுத்த நிதியிலேயே உயர்ந்த நிதி. அதுதான் உயர்ந்த நிதியை தவிர அதுதான் ஆச்சரியமா நிதி இல்ல. அதை விட்டுட்டு வேற ஏதோ நிதி எல்லாம் கொடுத்துடும். அது நிதி என்ன பண்ணிருக்கணும், அது இங்க இருக்கிறது போயிடும். இங்க இருக்குதான் அது கூடயே வருமானா இந்த 10வது நிதி கூட வரும். எது 10வது நிதி? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரணம் என்று சொல்றது அந்த நிதி இல்லையா. ஆக அப்படிப்பட்ட ஆச்சரியமான மதுரகவியா அவதார ஸ்தலம் திருக்கோளூர். அதுக்குன்னு சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமான பதிகம் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்து மண்ணுனுள் அவன் சீர் வளம்பிக்க அவனூர் வினவி திண்ணமென் இளமான் புகுமூர் திருக்கோளூர் சொல்லி தெரிவிக்கிறார் பண்ணு. அது மட்டும் இல்ல, கண்ணீர் சிரித்தாந்து எப்படியுமே அந்த மாதிரி மதுரகவிய ஆழ்வாட கண்ணு சிறப்பு நாக்குல தவழணுமா. ஒவ்வொருத்தருடைய நாக்குல தவழணும்னா ஏன்னா பிரபந்தத்தின் ஏற்றம் என்னன்னு பார்க்கணும், மதுரகவியாவுடைய வக்தாவின் வைலட்சம் என்னன்னு பார்க்கணும், சொல்லப்பட்ட நம்மாழ்வாடைய வைலட்சம் என்னன்னு பார்க்கணும், அதற்கு மேற்கொண்டு தனியன் என்னன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த தனியன் 2 விதமா இருக்கு. ஒரு தனியன் சம்ஸ்கிருத தனியன், இன்னொருத்தர் திராவிட பாஷையில் இருக்கக்கூடிய தமிழ் தனியன். 2 தனியனும் அனுகிரகித்தவர் சுவாமி நாதமுனிவர். 2 இதோட நம்ம பிடிச்சுள்ளாங்க. 2 தனியும் அனுகிரகித்த சுவாமி நாதமுனிவர். ஏன்னா நாதம் இந்த பாசுரத்தை வைத்து கூடதான் 4000 பெற்றார். நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியன்னு காட்டாரோட பார்த்தோம். அப்ப 4000 பெற்று கொடுத்தது இந்த கண்ணின் சீர்த்தாம் தானே. அதனாலே நாமே இதற்கு தனியனை அனுகிரகிப்போம் சொல்லி நாதமுனிகளே இதுக்கு தனியன் அனுகிரகிக்கிறார். 2 தனியன் அபிதத்த விஷயாம் தரச்சட்டாரிய அன்பொரு தனியனும் வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் மாறன் என்று சொல்லக்கூடிய தனியனும் 2 தனியன் அனுகிரகிக்கிறார். இப்படிப்பட்ட வைபவத்தை சொல்லிட்டு மேல 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 போயிட்டே இருக்கலாம். ஆனா நமக்கு பாசுரம் முக்கியம். அந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்தை அனுபவிக்கிறதுதான் நம்ம சேர்ந்திருக்கோம். இப்ப பாசுரத்துக்கு முன்னாடி முதல்ல தனியன் உடைய அனுபவம். இந்த தனியனுக்கு பிரலோகஞ்சியுடைய வியாக்கியானம் அற்புதமான வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை அடிவொத்தி அதையும் தெரிவிக்கிறேன். மேற்கொண்டு பாசுரத்துக்கு பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் என்ன, நஞ்சியுடைய வியாக்கியானம் என்ன, நம்பிள்ளையுடைய வியாக்கியானம் என்ன, நாயனாருடைய வியாக்கியானம் என்ன, சுமார என்ன பிரதான பெரியவாச்சான் அதை என்னன்னு பார்த்து சொல்லலாம். இப்ப முதல்ல தனியனுடைய வியாக்கியானம். அந்த தனியன் பெருலோகஞ்சியருடைய வியாக்கியானம். இந்த பெருலோகஞ்சியர் என்பவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமோ? பரவஸ்து பட்டபிராஞ்சியர் மணவாளமாவுடைய அஷ்டதிக்கஜன்ல அவரோட ஒரு சுவாமி. அவருடைய பிள்ளைக்கு பேரனார் தான் யாரு? பெருலோகஞ்சியர். அவருடைய பிள்ளைக்கு பேரன். அவருடைய பிள்ளைக்கு பேரன் தான் இவரு பெருலோகஞ்சிய சுவாமி. இந்த பெருலோகஞ்சிய சுவாமியுடைய வியாக்கியானத்தை தான் இதுக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அநேகமா எல்லா 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கு தனியன் பூர்த்தியா பெருலோகஞ்சிய சுவாமி தான் அனுகிரகிச்சிருக்கார். ராமானுஜன் அதுக்கு வியாக்கியானம் ஏற்கனவே சிறிய வியாக்கியானம் சொல்ல முடியாது, மதபதார்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையிலே சுவாமி மணவாளமானு ராமானுஜன் அனுகிரகிச்சிருக்காரு. ஆனா பூர்ணமான வியாக்கியானம் சுவாமி இந்த பெருலோகஞ்சிய சுவாமி அனுகிரகிச்சிருக்கார். உபதேசத்தினருக்கு அற்புதமான வியாக்கியானம் அதுவும் அனுகிரகிச்சிருக்கார். இப்ப இவருடைய வியாக்கியானம் பெருலோகஞ்சியோட வியாக்கியானம் நாதமுனிகள் அனுலி செய்த சம்ஸ்கிருத தனியன் அபிதத்த விஷயா கரச்சட்டாரே உபனிஷதா முகமான மாத்திரபோகா அபித குணவதா ததேக சேஷி மதுரகவிருதையே மமாபிரஸ்து அப்படின்னு தெரிவிக்கிறார். மதுரகவிகள் அடியவருடைய உள்ளத்தில் ஆவிர்பவிக்கட்டும். மதுரகவிகள் அடியவருடைய உள்ளத்தில் ஆவிர்பவிக்கட்டும். அடியன் ரொம்ப தாழ்ந்தன், நீச்சன். அப்படிப்பட்ட நீச்சன் இந்த தாழ்ச்சியான அடியவருடைய இதயத்திலே உயர்ந்த மதுரகவில் தோன்றட்டும். எப்படி தோன்றுவார் சுவாமி? திருப்புலி ஆழ்வார் இருக்கானோ, அந்த திருப்புலி ஆழ்வாருடைய அந்த மரத்திலே ஆழ்வார் உபதேச முத்திரையோடு எழுந்திருக்காரனோ நல்லா பாருங்க.
நாதமணிகள் என்னதுமா பிரார்த்திக்கிறார்? மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய ஹிருதய கமலத்தை தோன்றணும். அபிஜித விஷயாம் தரச்சட்டாரி உபனிஷதா முகமான மாத்திர போகா அபிஜ குணவதா தஜைக சேஷி மதுரகவி ஹிருதயே மமாவிரஸ்து. என்னுடைய ஹிருதயத்தில் அவர் தோன்றணும். தோன்றன்னு எப்படி? மதுரகவி ஆழ்வார வந்து தோன்றட்டும் அப்படி சொல்லல. அவர் என்னன்னா, திருப்புலி ஆழ்வார் காரணம் அந்த புளிய மரம் சிந்திரகை முளதான்னு அந்த புளிய மரத்தின அந்த பொந்திலே சுவாமி நம்மாழ்வார் எப்படி எழுந்திருக்கார்? ஞானமுத்திரையோடு எழுந்திருக்காரோ அந்த எழுந்திருக்கக்கூடிய நிலை. அதுக்கு பக்கத்துல யார் இருக்கா? மதுரகவி ஆழ்வார் இருக்கார். அந்த பக்கத்துல மதுரவாழ் இருக்கும்போது என்னமா எழுந்திருக்கா? பக்கத்துல அந்த மதுரகவி ஆழ்வார் ஓலையில் எழுத்தானு வைத்துக் கொண்டு எழுதக்கூடிய நிலையிலே எழுந்திருக்கானோ அந்த நிலையிலே ரெண்டு பேரும் சேர்ந்து என்னுடைய ஹிருதயத்திலே எழுந்தள்ளி இருக்க வேண்டும். அதான் நினைக்கிறேன். அபிஜித விஷயான் தரச்சட்டாரி உபனிஷதா முகமான மாத்திர போகா அபிஜ குணவதா தஜைக ஜெயிச்சே மதுரகவிதையே மமாவீரஸ்து. அப்ப அவர் எழுதி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே எழுந்தல் இருக்கணும் அப்படின்னு இந்த நிலை, இந்த காட்சி அடியுடைய ஹிருதயத்தில் இருக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார் நாதமணிகள். ஆச்சரியமான பாசனம். இப்ப பதவதார்த்தம் பார்த்தோம். அபிஜத்த விஷயாம் தரச்சட்டாரே. நம்மாழ்வாரை தவிர வேறு ஒரு தெய்வத்தை இவர் பார்த்ததே கிடையாது, உண்டான கிடையாது. அபிஜத்த விஷயாம் தரச்சட்டாரே அப்படின்னா அபிதத்த அபிதத்த அபிதன்னு இதை தவிர அபிதத்த இதை தவிர. அப்ப நம்மாழ்வாரின் திவ்ய சுக்திகளான உபனிஷத்து அப்படின்னா இது இது கட்டோபனிஷத்து ஏதோ ஒண்ணுனா இது கீதோபனிஷம் அப்படின்னா இல்லை, இது கோதோபனிஷம்னா தெரியும். இது என்ன ஒண்ணு? ஷட்டாரு உபனிஷத்து. கட்டோபனிஷத்துன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கீதோபனிஷத்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம், கோதோபனிஷத்துன்னு கோதானா ஆண்டார் கோதோபனிஷத்து கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன சுவாமி? சட்டாரே உபனிஷத்து. அப்படி ஒரு சட்டாரியான நம்மாழ்வார் உபனிஷத்து. அப்ப நம்மாழ்வாரின் திருவாய்மொழியின் இசைப்பாடுவது ஒன்றையே பேரின்பமாக கொண்டவர் சுவாமி மதுரகவி ஆழ்வார். அபிஷ குணவதா ததேக சேஷி, அதையே பேரின்பமாக கொண்டவர். அப்பனா அவர் பாசுரங்களை பாடுவது மட்டுமல்ல, ஆழ்வார்க்கு என்ன குணம் அப்படின்னு அந்த குணத்துக்கு தோன்றவர் அப்படின்னா தோற்றினவர் அப்படின்னா அதுக்கு தோத்து அவருக்கு அவர் குணத்துக்கு தோற்றது மட்டும் இல்ல, நம்மாழ்வார் ஒருவையே தனக்கு சேஷியாக கொண்டவர். சேஷினா சுவாமி, அவர் தான் தலைவர். அவர் தவிர மற்றொரு தலைவர் கிடையாது, மற்றொரு சுவாமி கிடையாது என்கிற நிலையோடு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரே தனக்கு சேஷியாக கொண்டவர். அப்ப மதுரகவியலையோ நம்மாழ்வாரையே சேஷியாக கொண்டவர். ஆனா அப்படிப்பட்ட மதுரகவியல் என்னுடைய நெஞ்சிலே ஆவிர்பவிக்கட்டும், என்னுடைய நெஞ்சிலே வந்து குடிபுகட்டும் நாம் தெரிவிக்கிறார். ஆக மதுரகவி ஆழ்வாரோ சேஷி என்று நாதமணி பாடுறார். மதுரகவியார் சொன்னது என்ன? நம்மாழ்வார் சேஷின்னார். அந்த நம்மாழ்வாரு சேஷி என்று சொல்லக்கூடிய மதுரகவி ஆழ்வாரு எனக்கு சேஷின்னு யார் தெரிவிக்கிறார்? மதுரகவி நாதமணிகள் தெரிவிக்கிறார். அப்ப என்ன? உபனிஷதா முகமான மாத்திரமுக அபிஜ குணவதா ததேக சேஷி, ததேக சேஷி எனக்கு சேஷி என்று யார் இந்த பாட்டை யார் பண்ணது? நாதமணி தானே. அந்த நாதமணியை திருவா எனக்கு சேஷி. ஆக பெருமாளை ஒண்ணும் அறிய பெருமாள் அன்றி மற்றொன்றறியா நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு பகவானத்தை வந்து தெரியாது. நம்மாழ்வாருக்கு பகவானத்தை மால்தனின் மிக்குமோ தேவும் உலதே ஆழ்வார் தெரிவிக்கிறாலும் மால் திருமானத்தவர் மற்றொரு தெய்வம் உண்டோ அப்படின்னு தெரிவிக்கிறப்ப நம்மாழ்வாருக்கு பகவானத்தவர் மற்றொன்று அறியார். ஆனால் அப்படின்னு சொன்ன நம்மாழ்வாரை தவிர மற்றொன்று அறியாத மதுரகவிகள், அந்த மதுரகவிகள் அந்த மதுகுருவியை தவிர மற்றொன்று அறியாத நாதமுனிகள். இப்ப மூணு பார்க்கணும். முதல்ல பகவானை தவிர மற்றொன்று அறியா நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாரை தவிர மற்றொன்று அறியா மதுரகவிகள், அந்த மதுரகவிகளை தவிர மற்றொன்றறியா நாதமணிகள் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இது மூணு தான் தெரிவிக்கிறார். ஆக இதைத்தான் மதபதார்த்தமா தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியானம் ஆச்சரியமான வியாக்கியானம், கிடுகிடுகிடு போயிடணும், ஒன்னும் சிரமே இல்லை. அவதாரிகை அவிதத விஷயம் தரச்சட்டாரி இத்தியாதி. இதில் வேறொன்றும் நானறியே என்று ஆழ்வாரை ஒடிந்த புஸ்தகம். நீங்க இது புஸ்தகம் சின்ன புஸ்தகம் தான். கண்ணின் சிறுத்தாம் வியாக்கியான புஸ்தகம் என்பது ரொம்ப சிறிய புஸ்தகம் தான், சுலபமா கிடைக்கிறது, ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி எல்லா சேரங்கத்தை பண்ண ஈஸியா கிடைச்சிடும், ஒன்றும் கஷ்டமே இல்லை. மற்றதெல்லாம் இப்ப திருவாரூர்னா
நிறைய 10 புத்தகங்கள் வாங்கணும். சமமா இருக்கும், காசும் அதிகமா இருக்கும். இதுல ஒண்ணும் பெருசா ஒண்ணு காசு அதிகம், 100 ரூபாய் 150 கூட இருக்கும், அவ்வளவுதான் இருக்காது. அந்த 4 வியாக்கியானம் இதுக்குள்ள உண்டு. இப்ப அவதாரி கிடைக்கிறேன். அபிதத்த விஷயாம் சடச்சதாரி இத்தியாதி இதில் வேறொன்றும் நானரே என்று ஆழ்வாரை ஒழிந்த விஷயங்களில் அபிதராய் இருப்பாராய் அவர் என்ன சப்தம் போட்டுக்கிறார், அந்த சப்தத்தை வைத்துக் கொண்டு வியாக்கியானம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பிரலோகந்திய சுவாமிக்கு உண்டு. அதனாதான் எந்த ஸ்தானம் அப்படின்றது. அப்ப அபிதராய் இருப்பாராய் ஷடகோபுரனும் திருமாத்த உடையரான நம்மாழ்வாருடைய அனுபவ பரிவாக ரூபமான திருவாய்மொழியின் கானமே போகமாய் இருப்பராய் அவ்வளவிலே நில்லாதே அதுக்கு மேலே வாத்சல்ய குணத்தாரம் தோற்று அவரையே தம்மை அடிமை கொள்ளும் சேஷி என்று அறிதியிட்ட மதுரைகள் தாம் நிலையுண்டும்படி என் இதயத்திலே சுப்பிரதிஷ்டராக கடவர் என்கிறது. எக்ஸலண்டா இருக்குங்க வியாக்கியான அவதாரிக்கு. அபிதத்தன்னா நம்மாழ்வாரை தவிர, நம்மாழ்வாரை தவிர வேறொன்றும் அறியாதவன். ஏன்னா வேறொன்றும் நான் அறியேன் வேதம், இதேதான் வருது, இதேதான் மேல வரப்படுது. வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த நாரன் சடகோபன் குருவூர் ஆழ்வார் என்ற மதுரை என்ன ஆழ்வார் அப்படின்னு இல்லையா, இது அடுத்த தனி இருக்கு இல்லையா. வேறொன்றும் நான் அறிய என்பதன் சம்ஸ்கிருதம் தான் என்னது, அபிதத்த விஷயாம் தரச்சட்டாரே. வேறொன்றும் நான் அறியேன் அது தமிழ், அபிதத்த விஷயாம் தரச்சட்டாரே இது சம்ஸ்கிருதம். ரெண்டுத்துக்கு அர்த்தம் என்ன, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், ஒண்ணும் மாத்தமே கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறானையா. அப்ப ஷடகோபர் என்று பெயர் நம்மாழ்வார். அவருடைய சாமவேதத்து சமமாக இருக்கும் திருவாய்மொழியை பாடுவது இவருக்கு பேரின்பம். பாவினிசை பாடி திருவனே, அந்த திருவாய்மொழியை சேவிப்பதே இவருக்கு பேரின்பம். இப்ப திருவாய்மொழி சேவிப்பதுக்கு பேரின்பம்னா அப்ப இவரு நம்மாழ்வார் சேவிக்க மாட்டாரா? நம்மாழ்வார் பண்ணபடியாத திருவாய்மொழி சேவிப்பது பேரின்பம். அது பகவதிஷும் பகவானை பத்தி, அதனால இந்த பகவான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சேவிக்கல, இத நம்மாழ்வார் கொடுத்தது, அதனால உத்தேசம் அப்படின்னு சேவிக்கிறார். அப்ப அது பேரின்பம். அதுவே இவருக்கு தேக யாத்திரை, ஆத்ம யாத்திரை. தேக யாத்திரைன்னா அது அர்த்தம் எப்படி, ஹனுமானுக்கு எப்படி இருக்கு, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம். ஹனுமான் கொண்ட எங்கெங்கெல்லாம் ராமாயணம் அங்க இருந்துவார். ராம 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 ராமன்னு சொன்னா நேர ஹனுமானுக்கு அர்த்தம் வந்துடுறோம் அப்படின்னு தெரியலையா. அதே போல இவருக்கு தேக யாத்திரை என்னன்னா இந்த திருவாய்மொழி, ஆத்ம யாத்திரை திருவாய்மொழி தான். காலக்ஷேபம் அதுதான். காலக்ஷேபம் என்னது, அப்படி உட்காந்து 4 பேர் கேட்கறது இல்ல, காலத்தை போக்குவது, அதான் காலக்ஷேபம். காலத்தை அந்த காலட்சேபம் போக்குவது என்ன, நல்ல விஷயமா காலத்தை போகணும், அதுதான் காலக்ஷேபம். அந்த காலக்ஷேபமா அதுதான். அதனால்தான் நாவினால் நபித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமை மையம் தெரிவிக்கிற இல்லையா அப்படின்னு. அதோடு மட்டுமல்லாமல், அதாவது நம்மாழ்வார் திவ்ய பிரபந்தத்துக்கு தோற்றது மட்டுமல்லாமல் நம்மாழ்வாரிடத்துல என்ன பண்ணாரு, எவ்வளவு குற்றமாக இருக்கக்கூடிய என்னை குணமாக ஏற்றுக்கொண்டார் இல்லையா. நான் எத்தனை குற்றம் பண்ணவன், எத்தனை துர்பாகியசாலி, எத்தனை அவித்யா கர்மா என்னென்ன உண்டு அத்தனை என்கிட்ட உண்டு. அப்படி இருக்க செய்தியும் என்னை என்னுடைய குற்றத்தையே குணமாக ஏற்றுக்கொண்டாரியா, அதான் வாத்சல்யன்னு பேரு. குற்றத்தையே குணமாக ஏற்றுக்கொண்டாரியா, அடியேன் குற்றம் பண்ணவன், அந்த குற்றம் எல்லாம் குணமாக ஏற்றுக்கொண்டார் ஆழ்வார் அப்படின்னா இருக்கிறது. என்ன அர்த்தம்னா, நம்மாழ்வார் மதுரைகளிலே வாத்சல்யத்தை காட்டினார். வாத்சல்யம் வத்சத்தின் பக்கத்திலே கண்டிருக்குமா போலே. வத்சன்னா பசுமாடு, கண்டுனா கண்டு குட்டி. அப்ப வத்சத்துல பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டுன்னு வச்சுக்கணும். அது மேல ரத்தம் சீ மஜ்ஜை என்னென்னவோ அழுக்கெல்லாம் இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் இந்த பசுமாடு என்ன பண்ண, தாய் பசு அப்படியே தன்னுடைய நாக்காலை நக்கி 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 அதையே போக்கியமாக சொல்றது, அதுதான் வாத்சல்யம் பேரு. அந்த வாத்சல்யம் அப்பனா மதுரகவி ஆழ்வார் குற்றத்தையே போக்கியமாக கொண்டார் நம்மாழ்வார். அதனால வாத்சல்யத்தை காட்டினாரணும். அப்ப குற்றத்தையே குணமாக கொண்டப்பட்டது இல்லையா, அப்ப குற்றத்தையே குணமாக ஏற்றுக்கொண்டார். அதாவது வாத்சல்யம் என்பது அந்த வாத்சல்யம் இருக்கணும். நம்மாழ்வாருக்கு மதுரகவியிடத்திலே வாத்சல்யம். மதுரகவிய தெரிஞ்சு ஒரு பிராமணர், மதுரை வாத்சல்யம். அப்ப மதுரகவிடத்து ஒரு நன்மை இல்லை, ஏதாவது நன்மை இருக்கா, ஒரு நன்மை இல்லை. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கொஞ்சம் மேல நம்ம பார்க்க போறோம். ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு நன்மையும் இல்லாத கிடைச்சது. ஆனா எல்லா தீமையும் இருக்கு. நன்மை இல்லைன்றதுக்கான தீமை இல்லை போடுன்னு நினைச்சுக்காதீங்கோ. எல்லா தீமையும் உண்டு, ஒரு நன்மையும் கிடையாது, எல்லா குற்றமும் உண்டு. ஆனா அதையெல்லாம் கணிசிக்காம
அதையெல்லாம் பார்க்காம நம்மாழ்வாரனை ஏற்றுக்கொண்டார் இல்லையா, அந்த வாத்சல்யத்தை பார்த்துதான் மதுரகவி ஆழ்வார் தோற்றார். ஆழ்வாரத்திற்கு தோற்றுவோம் அடிநெஞ்சம் எம்பெருமான் நாரணருக்கு என் ஆற்றாமை சொல்லி அழுவோமை நீரிடுவேன் சொல்கிறார். அப்ப தோற்றேன் அந்த வாத்சல் முதல்ல நம்மாழ்வாருக்கு தோற்றார். இப்ப அவருடைய குணம் பார்த்தரணும். ஓ, இத்தனை குற்றம் புரிஞ்சவனால என்ன அவர் அங்கீகாரம் பண்ணிட்டாரே, அந்த குணத்துக்காக தோற்றுவோம் அப்படின்னு சொல்றார். அப்ப முன்னாடி என்ன பண்ணார், பாசுரத்துக்கு தோற்றார். அவர் திருவாழ்வு பாசுரம் என்னவா பாடியிருக்காரு, செவிக்கிரிய செஞ்சொல்லே கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கிரிய செஞ்சேன்னு அந்த பாசுரம் அவ்வளவு இனிமையா இருக்கு, அதுக்கு தோத்தார். இப்ப என்னன்னா அதே நம்மளுடைய வாத்சல்யங்கிற குணத்துக்கு தோக்குறார். அப்ப மதுர கவிகளோ அடிமை கொள்ளும் சேஷிதான் நம்மாழ்வார். மதுர கவி என்ன பண்ணாரு, நம்மாழ்வார் தான் சேஷி, நான் சேஷபூதன். அப்ப நம்மாழ்வாரை அடிமையாக கொண்டார் யார், சாரி, மதுரகவியை அந்நியமாக கொண்டார் நம்மாழ்வார். அந்த மதுரகவிகள் என் நெஞ்சில் நிரநின்று நிற்கட்டும் என்கிறான் ஆதவனில். அந்த மதுரகவி இவனுடைய நெஞ்சில நிற்கட்டும், நெஞ்சில நிற்கட்டும், இவனுடைய நெஞ்சில நிற்கட்டும் அப்படிங்கிறப்ப பகவானே எல்லாம் என்று நம்மாழ்வார் இருக்க, அந்த நம்மாழ்வாரே சேகி என்று மதுரகவிகள் இருக்க அப்படின்னு அறிஞ்சுவிட, அந்த மதுரகவிகள் என்ன ஆயிடுச்சு, என்னுடைய இருவுள்ளத்திலே விலகாமல் இருக்க வேண்டும் என்று நாதமுனிகள் பிரார்த்திக்கிறார். அப்ப நாதமுனி அதுதான் என்னது, அவிதத்த விஷயாம் தரச்சட்டாரே உபனிஷிதா முகமான மாத்திரபோகா அபிசகுணவதா ததேக சேட்டி மதுரகவிருதையே மமாவிரத்தோன்னு. அப்ப நம்மாழ்வார பிரபந்தத்துக்கு தோத்து தான் சேஷ்டினார். நம்மாழ்வாருடைய வாத்சல்யம் என்கிற குணத்துக்கு தோத்து அவர் சேஷி, நான் சேஷபோதன்னு மதுரகவியா தெரிவித்தார். அதற்கு மேற்கொண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வாருடைய அந்த வைபவத்துக்கு தோத்து அவர் சேஷி, நான் சேஷபோதன்னு. அப்படிப்பட்ட அந்த மதுரகவி ஆழ்வார் என்னுடைய திருவுள்ளத்திலே இருக்கட்டும், ஆவை பவிக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார். யாரு, சுவாமி ஞானவதிகள் தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியான அவதாரிக முற்று பெற்றது. வியாக்கியானன்னு பார்க்கணும், அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருவிழேசனும் ஆச்சாரியன் திருவிழேசனும் பகவதால் திருவடிகளே சரணம். அடி எப்படியோ கொஞ்சம் ஜாகிரதை படிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அடியே சொல்லியிருக்கேன், 2 தடவை கணினி சிறுத்தாம் சொல்லியிருக்கேன். ஆனா அந்த கணினி சிறுத்தாம் உபன்யாச பிரக்கிரியில தான் அடியே சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப பகவத் விஷய காலட்சேபமா சொல்றபடியாலே வியாக்கியான பிரக்கிரியை, அப்பனா காலட்சேப பிரக்கிரியை. காலட்சேப பிரக்கிரியினாலே ஒவ்வொரு அடியும் முக்கியம் ஆனது. அதனால அவசியம் அடியாரன் வந்து அனுபவிக்கணும்னு என்னை பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் பெருமானார் ஜி திருநேசன் ஆச்சாரியன் திருநேசனும் பகவதாகி திருவடிகளே சரணம். சந்தேகம் தான் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.